திருப்பரங்குன்றம் இஷ்யூ வந்து இவங்க நினைச்சிருந்தா ஆரம்பத்திலே கண்ட்ரோல் பண்ணிருக்கலாம். பாரதிய ஜனதா கட்சிக்கு எங்கேயுமே ஒரு புள்ளி வைக்கிற கூட இடம் இல்லாமல் இருந்தது தமிழ்நாடு முழுசும். ஸோ இந்த புள்ளியை வைக்க அனுமதிச்சது திமுக தான். எங்களுக்கு மாற்றம் வேணுங்க, எல்லாம் மாறணும். போன இடத்துல என்ன சொல்றாங்க, 2 பேருக்கு போட்டாச்சுங்க, அவ்வளவுதான், இனிமேல் புதுசா நீங்க வரட்டும். போன தடவை கமல்ஹாசன் அவர்கள் வரும்போதும் இதே மாதிரி ஒரு டாக் இருந்தது, மாற்றம் வேணாமா, நம்ம கமல் அவர்கள் அப்படி இல்லை தினேஷ். எப்படின்னா கமல் அந்த கான்ஃபிடென்ட்டை கொடுக்கல. இப்போ அவர் வந்து ஒரு ஸ்ட்ராங் லீடர், அவர் நம்பலாமான்னா எவ்வளவு பேர் நம்பினாங்க சொல்லுங்க. எல்லா வழிகளையும் பொறுத்துக்கிட்டு உங்களுக்காக தான் வந்திருக்கேன், உச்சத்தை விட்டுட்டு வந்திருக்கேன், அதை ஒவ்வொரு பிரச்சாரத்திலையும் ஒரே என்னன்னா அப்படி இல்லை. என்னன்னா திருச்சி யாரோட கோட்டை? திருச்சி வந்து திமுக கோட்டைன்னு இது வரைக்கும் சொல்லிட்டு இருக்கீங்களா? அப்படின்னா அவர் திருச்சி மேற்குல தானே நின்றுக்கணும், KN அவர்களுக்கு எதிரால நின்றுக்கணும். நிக்கிறதுனால எங்களுக்கு எந்த ஆட்சேபமும் கிடையாது. திருச்சி கிழக்கு ஏங்கிற ஒரு கேள்வி வந்து பல கேள்விகளை எழுப்புது. இல்ல, திருச்சி மேற்குக்கும் கிழக்குக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. இருக்கே, பெரிய வித்தியாசம் இருக்கு. உங்களுக்கு கிடையாது. 2 தொகுதியில விஜய் அவர்கள் நின்னதே ஒரு கான்பிடென்ட் இல்லாத காமிக்கமே ஜெயிப்பாருங்க. விஜய் அவர்களும் ஒரு சாதி பார்த்து மதம் பார்த்து நின்னுட்டாரு 2 தொகுதிகள்ங்கிற ஒரு விமர்சனம். திமுக கோட்டைன்னு சொல்றீங்களா, நார்த் மெட்ராஸ் சென்னை திமுக, அந்த கோட்டையோட நடுவுல எந்த தலைவருக்கு நிக்கிறதுக்கு தைரியம் இருக்கு சொல்லுங்க. முன்னணி மார்க்கெட் எக்ஸ்பர்ட்ஸுடன் என்ரிச் மணி இன்வெஸ்டர் அவேர்னஸ் கான்க்ளேவ் ஏப்ரல் 25. டிக்கெட்டை இன்றே புக் செய்யுங்கள். தி டிபேட் நேயர்களுக்கு வணக்கம். சிறப்பு நேர்காணலில் இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழக வெற்றி கழகத்தின் இணை பொதுச் செயலாளர் திருமிகு CTR நிர்மல்குமார் அவர். சார் வணக்கம். வணக்கம் தினேஷ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே. திருப்பரங்குன்றம் தொகுதியின் வேட்பாளராகவும் அறிவிக்கப்பட்டு களமிறங்கி வேலை பார்த்துட்டு இருக்கீங்க. பரப்புரைக்கு மத்தியிலையும் பேட்டிக்கு நேரம் கொடுத்துருக்கீங்க. முதல்ல பேட்டிக்கு நேரம் கொடுத்ததற்கு நன்றி. எப்படி இருக்கு திருப்பரங்குன்றம் களம்? திருப்பரங்குன்றம் மட்டும் இல்லை, எல்லா இடமே பாசிட்டிவாக இருக்குது. அதாவது ஒரு வேட்பாளருக்கு மிக கடினமான விஷயம் என்னென்னா, போய் மக்கள்கிட்ட போய் வாக்கு சேகரிக்கிறது. வாக்கு சேகரிக்கிறப்ப அவங்க கொடுக்குற ஒரு வரவேற்பு, அவங்க கொடுக்குற ஒரு ஆதரவு, இதெல்லாம் இருக்குல்ல, ரொம்ப முக்கியம். ஸோ அதை தான் வந்து எல்லா இடத்துலையும் போலியாக க்ரியேட் பண்ணுவாங்க. இப்போ ADMK DMK போய் டோர் கேம்பெயினோ இல்லை மக்கள்கிட்ட வாக்கு சேகரிக்க போகிறாங்கன்னா நீங்கள் அவங்க ரியாக்ஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அதே இதில் எங்களுக்கு வந்து என்னென்னா, மிக சுலபமான விஷயம் மக்கள்கிட்ட போய் வாக்கு சேகரிக்கிறதா ஆகிப்போச்சு. ஏன்னா அதான் எல்லா கட்சிக்கும் ஒரு கஷ்டமான விஷயமா இருக்கும். எல்லா இடத்துலையும் போகிற இடத்துலாம் ஒரு எனக்கு தெரிஞ்சு 70-80% மக்கள் வந்து ரொம்ப தன்னெழுச்சியாக, ஏதோ அவங்க வீட்டில் ஒரு சொந்தக்காரங்க வந்தால் எப்படி இருக்கும், அவங்களுக்கு அவங்க வீட்டில் ஒருத்தர் வந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு ரிசப்ஷன் எல்லா இடத்துலையும் வரவேற்று உபசரித்து நல்லா பார்த்துக்கோங்க, ஒன்றும் இல்லை, நாங்கள் உங்களுக்கு தான், எங்கள் வீட்டில் இத்தனை ஓட்டு இருக்குது, உங்கள் அத்தனை ஓட்டு உங்களுக்கு தான். ஸோ இந்த மாதிரியான பாசிட்டிவ் எவ்வளவோ எலெக்ஷன் ஒர்க் பண்ணியிருக்கோம். பட் இப்படி ஒரு ரிசப்ஷன் நான் வந்து ஒரு 8-9 தேர்தல் ஒர்க் பண்ணியிருக்கோம். 9 தேர்தலையும் ரொம்ப க்ளோஸாக ஒர்க் பண்ணியிருக்கோம். இப்படி ஒரு ரிசப்ஷன் லைஃப் டைமில் பார்த்ததே கிடையாது. ஸோ இதை ஆன்டிசிபேட் பண்ணோம். ஸோ இந்த மாதிரி ஒரு ரிசப்ஷன் கண்டிப்பாக இருக்கும்னு எதிர்பார்த்தோம். அதை விட 2 மடங்கு தான் இருக்குது மக்கள்கிட்ட ரிசப்ஷன். ஸோ அது இருந்தாலே போதும், எல்லா வேட்பாளருக்கும் ஒரு எனர்ஜி இருக்கும். அதை வந்து நமக்கு மேலும் உத்வேகம் இருக்குல்ல. ஸோ மக்கள் கொடுக்குற அந்த ஒரு ஆதரவு வந்து நமக்கான ஒரு பெரிய எனர்ஜி. அதுதான் அது வந்து தலைவர் அவருக்கான ஆதரவு. ஸோ அது வந்து ரொம்ப பரவலாக எல்லா இடத்துலையும் ரொம்ப பாசிட்டிவ் எனர்ஜியாக இருக்குது. தமிழ்நாட்டில் 234 தொகுதிகள் இருந்தாலும் ரொம்ப சென்சிட்டிவான ஒரு தொகுதியாக, எல்லாரும் கவனிக்கிற ஒரு தொகுதியாக இருக்கிற தொகுதி வந்து திருப்பரங்குன்றம். காரணம் உங்களுக்கு சொல்லவே தேவையில்லை. திருப்பரங்குன்றம் அங்கே தீபம் ஏற்றணுமா ஏற்ற வேண்டாமாங்கிறது பொலிட்டிக்கலி பெரிய விவாதத்தை ஏற்படுத்தின இடம். அந்த இடத்துல CTR நிர்மல்குமாரை இணை பொதுச் செயலாளரை வேட்பாளராக அறிவிக்கிறாரு. என்ன காரணம்? உங்கள் ஊரேவா திருப்பரங்குன்றம், இல்லை நீங்கள் பக்கத்து ஊருன்னு நினைக்கிறேன்? பக்கத்து ஊர், பட் எல்லாமே ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை. எல்லாமே மதுரை மாவட்டம், சொந்த ஊர், எல்லாமே பக்கத்தில் இருந்தால் சொந்தங்கள் எல்லாம் இருக்காங்க. எனக்கு இங்கே தொகுதியிலேருந்து என்னுடைய சொந்த ஊர், இப்போ நடுமுதலைக்குளம்னு சொல்லுவாங்க, சொந்த ஊர் வந்து ஒரு 4-5 கிலோமீட்டருக்குள்ளே தான். அதாவது இந்த தொகுதியோட எல்லையிலேருந்து பார்த்தீங்கன்னா 4-5 கிலோமீட்டருக்குள்ளே தான் என்னுடைய சொந்த ஊரும். ஸோ ஒன்றும் பெரிய பாகுபாடு இல்லை, நாங்கள்லாம் வளர்ந்த இடம் தான். இன்னொன்று என்னென்னா, இந்த தொகுதி ரொம்ப முக்கியமான ஒரு தொகுதியாக இருக்குது. ஒரு ஃப்யூச்சரில் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தொகுதியாக இருக்கும். ஸோ இந்த தொகுதியை வச்சு ஒரு மிகப்பெரிய ஒரு அநீதி வந்து தமிழ்நாட்டுக்கு வர்ற மாதிரியான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி வச்சுருக்காங்க. இது வரைக்கும் தமிழ்நாட்டில் ஒரு மதம் சார்ந்த அரசியல் இருந்ததே இல்லை. ஒரு எமோஷ்னல் இஷ்யூவை க்ரியேட் பண்ணதே கிடையாது. அந்த மாதிரி ஒரு இஷ்யூ வந்து யார் மனசுலையும் இல்லை. ஸோ இந்த தொகுதியில் அதற்கான ஒரு சின்ன புள்ளி வைக்கப்பட்டதாக பார்க்குறோம். ஸோ முதலாவது என்னென்னா, பாரதிய ஜனதா கட்சிக்கு எங்கேயுமே ஒரு புள்ளி வைக்கிற கூட இடம் இல்லாமல் இருந்தது தமிழ்நாடு முழுசும். ஸோ இந்த புள்ளியை வைக்க அனுமதித்தது திமுக தான். ஏன்னா திமுகவுக்கு அவங்களுக்கு இந்த
சிறுபான்மை கன்சால்டேஷனை பண்ணுறதுக்கான ஒரு எந்த ஒரு கேப்பும் இல்லாமல் இருந்துச்சு. ஏன்னா ஏதாவது சொல்லி கன்சால்டேட் பண்ணுவாங்க, பட் அவங்க சிறுபான்மை மக்களுக்கு எதுவுமே செய்யலை. இப்போ நிறைய பேர் வந்து கைதிகளாக பல வருஷங்கள் இருக்காங்க. சிறுபான்மையிலேருந்து நிறைய பேர் வந்து சிறையில் கைதிகளாக இருக்காங்க. ரிலீஸ் பண்ணணும் நாங்கள் பேசியிருக்கோம். இது வரைக்கும் அவங்க 5 வருஷம் ரிலீஸே பண்ணலை. அவங்க வந்து விசாரணை கைதிகளாகவே வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 23 பேர் வந்து 30 வருஷத்துக்கு மேலே இருக்காங்க. ஸோ அவங்கள இதெல்லாம் நிறைய கோரிக்கைகள் எதுவும் செய்யலை. திமுக வந்து சிறுபான்மை மக்களுக்கு எதுவும் செய்யலை. பட் அவங்க வந்து நிறைய இந்த ஒரு 1 இயராக அவங்களுடைய சர்வேஸில் எங்களுக்கு சிறுபான்மை மக்களுடைய வாக்குகள் நிறைய வர்றதை பார்த்துட்டு இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கன்சல்டேஷனுக்கு பயன்படுத்திக்கிட்டாங்களோன்னு ஒரு பயம் இருக்குது. பட் அவங்க எப்பயுமே திருப்பரங்குன்றம்ங்கிற இஷ்யூவை திமுக பயன்படுத்திக்கிட்டாங்கன்னு தான் நாங்கள் கண்டிப்பாக குற்றம் சாட்டுறோம். ஏன்னா அவங்களுக்கு இதை விட்டால் வேறு எந்த இடத்துலையும் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. இந்த 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 நிகழ்வை வந்து அவங்க ஆரம்பத்திலே கண்ட்ரோல் பண்ணிருக்கலாம். ஏன்னா இது வந்து சின்னதாக அங்கங்கே ஒரு சின்ன இஷ்யூஸில் ஒரு தெருவுக்குள்ளே இருக்கிற பிரச்சனை இருப்பாங்களா, அப்படி தான் இருந்தது இங்கே இந்த பிரச்சனை. திருப்பரங்குன்றம் இஷ்யூ வந்து இவங்க நினச்சிருந்தா ஆரம்பத்திலே கண்ட்ரோல் பண்ணியிருக்கலாம். ஏன்னா இப்போ அவங்க வந்து உளவுத்துறையிலேருந்து நல்லாவே தெரியும். இதை சின்னதாக ஃபஸ்ட்டு இஷ்யூ வந்து என்னென்னா, நவாஸ்கனி அவர்கள் வந்தப்போ காவல்துறைக்கு தடுத்து நிறுத்துறப்ப அதுக்கான நாய்ஸ் கிரியேட் பண்ணுது. அதுவே வந்து அன்றைக்கே நவாஸ்கனி அவர்கள் ஏன் தடுத்து நிறுத்தணும், அலோவ் பண்ணியிருக்கலாமே. காவல்துறையை தடுத்து நிறுத்து காவல்துறை, இல்லாட்டி அவர் வந்ததும் போனதும் தெரிஞ்சிருக்காது. அது பாட்டுக்கு நார்மலாக முடிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் இல்லை வேற ஒருத்தர் ஏறும்போது தடுத்தாங்கன்னு வந்து நவாஸ்கனி ஏறும்போது தடுக்கலை, இல்லை தடுத்தாங்க. அதனால தான் அங்கே இஷ்யூ ஆச்சு. அதனால தான் அது ஃபஸ்ட்டு ஹைப் ஆச்சு. அதுக்கப்புறம் இஸ்லாமியர்கள் வந்து அங்கே போய் அவங்க வழிபட போகிறாங்க. அப்போ அவங்க மேலே கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க. அப்புறம் அதை போய் கோர்ட்டில் ஒரு தனி நபர் போடுறாரு. கோர்ட்டில் சரியான டிஃபென்ஸை ஸ்டேட் கவர்மெண்ட் வச்சுருக்கணும். ஸ்டேட் கவர்மெண்ட் வச்சது ஆர்கியாலஜிக்கல் எவிடன்ஸும் தேவையில்லை. நீங்கள் பிளைண்டாக இது லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ, இது வந்து மதம் சார்ந்தப்பட்ட எந்த இதுவும் நீங்கள் வைக்கக்கூடாது. இதுக்கு முன்னாடி என்ன ஃபார்மாலிட்டிஸ் அதான் பண்ணணும். லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ இவங்க பீஸ் கமிட்டியும் போட்டு ஒரு கமிஷனையும் போட்டு அதில் வர்ற முடிவில் தான் எடுக்க முடியும். அரசாங்கம் முடிவு எடுக்க ரொம்ப ஸ்ட்ராங்காக அவங்க வச்சுருக்கணும். ஆர்கியாலஜிக்கல் எவிடன்ஸ்லாம் கொண்டு போய் வச்சுட்டு அதை இவங்க எப்படி ப்ரூவ் பண்ணுவாங்க? இல்லை ஆர்கியாலஜிக்கல் அவங்க சென்ட்ரல் ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் இருக்குது, அவங்க ஒரு ரிப்போர்ட் கொடுத்தாங்கன்னா ரெண்டுக்கு எப்படி நீங்கள் மேட்ச் பண்ணும்? ஸோ இதெல்லாம் தெரியாமல் வேணும்னே வந்து இவங்க வந்து இதை பெருசாக விட்டுட்டு அந்த ஆர்டர் வந்தப்போ இவங்க அப்பீல் போய் உடனே டிஃபெண்ட் பண்ணி இதை ஸ்டே வாங்கியிருக்கணும். 3 நாள் மொபிலைஸ் பண்ண அலோவ் பண்ணுறாங்க. கண்டிப்பாக நேரடியாக குற்றம் சாட்டுறேன். உளவுத்துறையில் இருந்த முக்கிய அதிகாரிகள் எல்லாம் சேர்ந்து தான் இந்த இஷ்யூவை பெருசாக்கி இதன் மூலியமாக திமுகவுக்கு ஒரு சிறுபான்மை கன்சல்டேஷன் வரணுன்றக்காக இது பெருசாக்கினாங்க. ஆனால் அவங்களுக்கு நல்லாவே தெரியும் இதோடைய விளைவுகள் எவ்வளோ மோசமாக இருக்கணும். பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு புள்ளி வைக்க விட்டால் அவங்க எவ்வளோ பேர் கோலம் போடுவாங்கன்னு நமக்கு தெரியும். ஸோ அந்த புள்ளி வைக்க அனுமதிச்சு விட்டாங்களோன்னு எங்களுக்கு ஒரு பயம். அந்த நேரத்திலே தாவேக்கா அப்போ அந்த குற்றச்சாட்டுகளை வச்சுக்கணும்ல ரொம்ப அமைதியாயிட்டாங்கன்னு ஒரு இல்லை நாங்கள் தெளிவாக சொல்கிறோமே, என்றைக்குமே மதம் சார்ந்த ஒரு சமூகம் சார்ந்த அரசியலுக்கு உள்ள வரவே மாட்டோம். அது நம்ம வேலையே கிடையாதுங்க. நம்ம இங்கே வர்றது வந்து திரும்ப வந்து இவங்கள மாதிரி ஒரு மதம் சார்ந்த அரசியலையோ ஒரு ஜாதி சார்ந்த அரசியலையோ ஒரு சமூகம் சார்ந்த அரசியலையோ நம்ம பேசிகிட்டு இருக்க முடியாத. நம்ம இவங்களுக்கும் நமக்கும் வித்தியாசம் எல்லாம் இருக்கும். கண்டிப்பாக இந்த இடத்துல நான் அன்னைக்கே சொன்னோம், மோடி வர்றதை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். இப்போ நாங்கள் ஆட்சியில் இருந்தோம்னா அம்மா இருந்தால் அனுமதிச்சிருப்பாங்களா? இதே இப்போ அம்மா கவர்மெண்ட்டில் இருக்காங்க. மோடி இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் மோடி திருப்பூர் வந்தால் அனுமதிச்சிருப்பாங்களா இல்லையா? அந்த அம்மா அனுமதிச்சிருக்க மாட்டாங்க. அம்மா உள்ளே விட்டுருக்க மாட்டாங்க. பிரவீன் தொக்காடியே கடைசி வரைக்கும் உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. பிரவீன் தொக்காடியே உள்ளவே வரலையே, அப்படி தானே வச்சுருந்தாங்க. இவங்க கடைசி நாள் வரைக்கும் 3 நாள் மொபிலைஸ் பண்ண அலோவ் பண்ணிவிட்டு 6 மணி வரைக்கும் ஹோப் கொடுக்குறாங்க. அதாவது வீரகதிரவன் பிபி வந்து என்ன சொல்கிறார், 6 மணிக்கு வரைக்கும் நீங்கள் தீபம் ஏற்றலைனா தான் நீங்கள் வந்து கண்டவாத்தை கோட்டு பண்ணணும், நீங்கள் 6 வரைக்கும் டைம் இருக்கேன்னு சொல்கிறாரு. அப்போ என்ன ஃப்ளாஷ் நியூஸ் ஓடுதுன்னா 6 மணிக்குள் தீபம் ஏற்றப்படும், அதுக்கப்புறம் தான் கண்டவாத கோர்ட்டு இவரை வந்து அப்ளை ஆகும்னு சொல்லி பிபி சொல்கிறான்னு வருது. ஸோ திரும்பவும் மொபிலைசேஷன் அதிகமாக இருக்குது. மொபிலைஸ் பண்ண கம்ப்ளீட்டாக அலோவ் பண்ணிவிட்டு பேரிகேட்டை பிரேக் பண்ண அலோவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இவங்க கண்டவாத கோர்ட்டை மீறுற மாதிரி ஒரு சீன் கிரியேட் பண்ணுறாங்க. அது வந்து வெளியில் வேணால் பெரிய சீனாக இருக்கும். பட் உள்ளே என்ன, கண்டமாவத்த கோர்ட்டை மீறினா கலெக்டர் போய் அன்கண்டிஷனல் அப்பாலஜி 1 மாதம் கழிச்சு கொடுத்துட்டு வெளியே வர போகிறேன். இவ்வளோ தானே அதோடைய ஆக்ஷன், அவ்வளோதானே கோர்ட்டில் இருக்க போகுது. பட் இதன் பின்னாடி என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு கன்சல்டேஷன். உறுதியாக சொல்கிறேன் தினேஷ், அடுத்த 29 எலெக்ஷனுக்கும் இந்த இஷ்யூ பெருசாக்குவாங்க. யார்? பிஜேபி, திமுக பெருசாக்குவாங்க. திமுக ஏன்னா அவங்களுக்கு தேவையான ஒரு கன்சல்டேஷன், சிறுபான்மை கன்சல்டேஷன் வேணும்னு நினைப்பாங்க. கடைசி வரைக்கும் வழக்கமாக எங்கே ஏற்றுவோமோ அங்கே தான் ஏற்றுவோம், சிறுபான்மையினர் நிற்கிறோம் அப்படின்னு சொல்லி எங்க எல்லாருக்கும். இப்போ நாங்கள் திருப்பரங்குன்றத்தில் இருக்கிற மக்கள், இங்கே இருக்கிற எங்க எல்லாருக்கும் எப்படி இருக்கும்னா, 2 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு அப்படியே இருந்தால் போதுங்க. 10 வருஷம் முன்னாடி திருப்பரங்குன்றம் எப்படி இருந்துச்சு அப்படியே இருந்தால் போதுங்க. யாருக்கும் இங்கே எந்த ஃபார்மாலிட்டியும் நீங்கள் புதுசாலாம் வந்து மாற்றாதீங்க. இங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் சேர்ந்து இதை மாற்றணும்னு நினைக்கிறாங்க, அவங்களே முடிவு பண்ணிக்கிட்டோம், அவங்களே மாற்றிக்கிட்டோம். நம்ம யார் உள்ளே போகிறோம்?
இங்க வாழ்ற மக்கள் முடிவு பண்ணிக்கிட்டோம். இப்போ நான் போற இப்போ நீங்க போற எல்லா ஏரியாலும் பார்ப்பீங்க, எல்லா சிறுபான்மை மக்களும் இந்து மக்கள் எல்லாரும் ஒன்னா தான் வாழ்றாங்க, ஒன்னா தான் வச்சுருக்காங்க. இந்த பக்கம் கோயில் இருக்கு, பக்கத்து தெருவில் மசூதி இருக்கு, ஒன்னா தான் இருக்காங்க. இவங்க யாரும் உள்ள வந்து அதை பண்ணு இதை பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க. இதை அனுமதித்தது திமுக. வரலாற்று பிழை பண்ணிட்டாங்க, வரலாற்று தவறு. அந்த இடத்துலயும் தாவேக்கா தொடர்ந்து சொல்ற மாதிரி திமுகவும் பாஜகவும் இணைந்து தான் இதை பண்ணிருக்காங்க. பாரதிய ஜனதா கட்சி அலோவ் பண்ணிட்டாங்கல்ல. நீங்க முதல் நாளே மொபிலைஸ் பண்றதை தவிர்த்து எத்தனை பேர், 300 பேர் வந்திருப்பாங்க. 300 பேரை நீங்க தூக்கி வெளியில கொண்டு போய் வைக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆயிருக்கும்? இவங்களை மொபிலைஸ் பண்றதை ஸ்டாப் பண்றதுக்கு எவ்வளவு நேரம்? 3 நாள் சமூக வலைத்தளம் நான் பார்த்துட்டு வந்தோம். திருப்பூர் மோட்டரி நோக்கி செல்வோம் போட்டுட்டே வந்தாங்க. அதை தடுப்பதற்கு உங்களுக்கு எவ்வளவு நேரம்? நீங்க ஏன் கடைசி நேரத்துக்கு அலோவ் பண்ணீங்க? நீங்க முதல்ல கோர்ட்ல இது லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ, நாங்க அலோவ் பண்ண முடியாது. உங்களுடைய பிபி ஏன் அப்படி சொன்னாரு? 6 மணி வரைக்கும் டைம் இருக்குன்னே சொன்னாரு. ஸோ அவங்க இந்த இஷ்யூவை பெருசாக்கி கடைசியில் நாங்கள் நின்றோம் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்ற அந்த மொமெண்டம் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணாங்க. அப்படி ஒரு மொமெண்டம் கிரியேட் ஆக காத்திருந்ததா நான் கன்சிடர் பண்றோம். இதன் பின் விளைவு ரொம்ப மோசமாக இருக்கும். இதை நீங்க ஒரு புள்ளி நீங்க வந்து ஆட்சிக்கு வரணும், ஜெயிச்சு அப்படிலாம் யோசிக்கும் போது அப்படி வந்து நம்ம அந்த விஷயத்துல கருத்து சொல்ல மாட்டோம்னு கடந்து போனோம். அப்படி இல்லை தானே. இங்க பாருங்க, என்னைக்குமே விஜய் அவர்களுடைய ஸ்டாண்ட் என்ன? இல்ல சமூகம் சார்ந்த விஷயங்கள்ல நம்ம கருத்து சொல்றது ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு அதுக்கான அருகதை கிடையாது. சமூகம் சார்ந்த ஒரு சீர்திருத்தம் செய்யணும்னு நம்ம செய்யணுங்க. அதான ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம கருத்து சொல்லி அந்த பிரச்சனையில் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறதோ, அந்த பிரச்சனையை பெருசாக்குறதோ, அது ஒரு நம்பர் அரித்மெட்டிக் பாலிடிக்ஸ். அப்படிதானே மக்கள் அரசியல் மயப்படுத்தணும். எந்த நேரத்தில் என்ன ஸ்டாண்டை விஜய் அவர்கள் எடுக்கிறாங்க? எங்களுடைய ஸ்டாண்ட் என்னவா இருக்கும்னா, பாரதிய ஜனதா கட்சி இந்த அளவுக்கு அவங்களை உள்ளே விட்டுருக்க கூடாது. ஃபர்ஸ்டா ஒரு லா, இன்னொன்று திமுக இதை தவறாக கையாண்டு. இது 2 தான் இதை நம்ம சொல்லணுமே தவிர்த்து, இதில் நாங்கள் இதை தவிர்த்து எந்த ஸ்டாண்டும் நாங்கள் பொலிட்டிக்கலாக நம்பர் அரித்மெட்டிக்காக ஒரு ஓட்டு கன்சல்டேஷன்ஸ்க்காக நாங்கள் எடுக்கவே மாட்டோம். இது வந்து அவங்கள மாதிரியான சராசரியான ஒரு மனநிலையில் நாங்கள் இல்லை. அதனால தெளிவாக சொல்லிக்கிறோம். எப்பயுமே ஒரு சமூகம் சார்ந்த விஷயங்கள்ல நாங்கள் கண்டிப்பாக இது இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டா எடுக்கவே மாட்டோம். அது மாதிரி எந்த பிரச்சனையும் நாங்கள் தலையிடவே இல்லை. ஏன்னா இது நாங்கள் இங்கே வந்து வழக்கமாக தீபம் ஏற்றக்கூடிய இடத்துல ஏற்றணும், சிறுபான்மையினர் மக்கள் பின்னாடி நிற்கணும் அப்படின்னா அதுக்கு திமுகவுக்கு வாக்களிங்கன்னு ஒரு பிரச்சாரம் திமுக சைட்ல இருந்து. இன்னொரு பக்கம் இதுதான் தப்புங்கிறோம். சரி, ஒரு நடைமுறை இங்கே பின்பற்றிட்டு வருது 2 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும். அந்த நடைமுறை அப்படியே தொடர்றதுல எங்களுக்கு யாருக்கு என்ன பிரச்சனை இருக்கு? இதை ஏன் திமுகவும் தலையிடணும்? இது ஏன் பாரதிய தாவேக்கா ஆட்சிக்கு வந்தால் அப்ப எந்த இடத்துல அந்த திருப்பரங்குன்றம்ங்கிற இஷ்யூங்கறனால நான் இதுல இவ்வளவு டிராவல் 2 வருஷத்துக்கு முன்னாடியான என்ன சூழ்நிலை இருக்கோ அதே சூழ்நிலை தான் தொடரணும். இதுல ஏதாவது ஒரு மாற்றம்னா அவங்க தான் முடிவு பண்ணணும். அரசாங்கமோ இல்லை அரசாங்கத்தினால வைக்கப்பட்ட விவாதங்களால் கோர்ட்லயே முடிவு பண்ண முடியும். இதுல எந்த மாற்றமும் தேவையில்லை. 2 வருஷத்துக்கு முன்னாடி பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு திருப்பூர். இப்போ எங்கேருந்து திடீர்னு இவ்வளோ 50 பேரிகார்டு போட்டு 300 போலீஸ்? இது தேவையே இல்லை. நீங்கள் யாரையும் பாரதிய ஜனதா கட்சி இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை உருவாக்க நினைச்சால் அது முளையிலே கிள்ளி அங்கேயே வெளியே அனுப்பிச்சிடணும். ஓகே, அந்த மாதிரியான ஒரு முக்கியமான இடத்துல கட்சியின் இணை பொதுச் செயலாளரையே களமிறக்குறாங்க. அது எதுக்காக? இல்லை, என்னன்னா இந்த இடத்தில் நாம் ஒவ்வொரு நாளும் இப்போ நான் வந்து ஒவ்வொரு நாளும் இதுக்கு நான் பதில் சொல்லிட்டு இருக்கேன். ஒவ்வொரு நாளும் எங்களுடைய நிலைப்பாடு பதில் சொல்லிட்டு இருக்கோம். ஏன்னா இது முக்கியமான ஒரு இடம். இந்த இடத்துல நாங்கள் சின்ன தவறு பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க, சின்ன ஒரு கண்டிப்பாக பாரதிய ஜனதா கட்சியை ஒரு வரலாற்று பிழை செய்ய நம்ம அனுமதித்ததாக ஆயிடும். ஏன்னா இது ஒரு முக்கியமான இடம். இது தமிழ்நாட்டுடைய ஒரு எதிர்கால சம்மந்தப்பட்ட விஷயம். எங்களுக்கு இங்கே எந்த அயோத்தியாவும் வேணாம், எங்களுக்கு எந்த பிரச்சனையும் வேணாம், எங்களுக்கு எந்த எமோஷனல் இஷ்யூவும் கொண்டு வர வேண்டாம். அமைதியாக இருக்கும், இப்படியே இருக்கட்டும். இதை வந்து நாங்கள் ஒவ்வொரு நாளும் எங்களுடைய ஸ்டாண்டை நாங்கள் தெளிவாக சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். இதை நாங்கள் தெளிவாக கையாள வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். இது தமிழ்நாடு மக்களுடைய வரலாற்றில் அவங்க அடுத்து வர்ற எதிர்காலத்திற்கான ஒரு இடம். இந்த இடத்த ஒவ்வொரு நொடியும் நம்ம கேர்ஃபுல்லாக கையாளணும். இதில் ஒரு இடத்துல மிஸ் பண்ணிட்டீங்கன்னா திமுக அவங்களுக்கு கண்டிப்பாக ஓட் கன்சல்டேஷன் மட்டுமே மைண்டில் வச்சு வேலை பார்ப்பாங்க. இன்னொரு பக்கம் பாரதிய ஜனதா கட்சிக்கு இவங்களே வழி விட்டுருவாங்க. இதை வச்சு சுலபமாக ஒரு 20% சிறுபான்மை மக்களை கன்சல்டேட் பண்ணான்ற ஒரு ஆசையில் திமுக அந்த தப்பு செய்யுது. அதை ஒன்று மட்டும் தான் முன்னெடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. எப்போ பார்த்தாலும் இவங்க வந்து ஏதாவது ஒரு வழியில் நம்பர் அரித்மெட்டிக்கை மட்டுமே நம்பி இருக்கிற திமுகவுக்கு இப்படி ஒரு வழி கிடைச்சால் இதை பெருசாக்கி அவங்களுக்கு எத்தனை மக்கள் இந்த கச்சத்தீவை இப்படி போட்டாங்க, அது மாதிரி அவங்களுக்கு அதெல்லாம் கவலை இல்லை. கடைசியில் நம்பர் அரித்மெட்டிக்கில் போய் எதையாவது பண்ணி இவங்க ஆட்சிக்கு வரலான்னு தான் பார்ப்பாங்களே தவிர்த்து மக்களை பற்றி கவலையே கிடையாது. அந்த வரலாற்று பிள்ளை இங்கே நடக்க விட மாட்டோம்ன்றது தெளிவாக. ஓகே, இந்த இடத்துல சிடிஆர் நிர்மல்குமார் அவர்களை வேட்பாளராக அறிவிக்கும் போது அதில் ஒரு விமர்சனமும், அவரே வந்து பாஸ்ட்ல பாஜகவோட அசோசியேட் ஆயிருந்தவர், அப்ப அவருடைய மனநிலையும் அந்த மாதிரி ஒன்றா இருக்கும் ஒரு விமர்சனத்தை உங்களுக்கு எதிராக வைக்கிறாங்க. இல்லை, நான் என்னுடைய டிராவலை பற்றி நான் தெளிவாக சொல்லியிருக்கேன்.
நான் வந்து அதிமுக திமுக 2 கட்சியிலுமே பார்த்தீங்கன்னா நான் வந்து ட்ராவல் பண்ண டைமில் அதற்கான மாற்றம் எந்த கட்சியுமே இல்லை. நான் 2009 அரசியலுக்கு வந்தேன். 2009 அரசியலுக்கு வர்றப்போ பார்த்தீங்கன்னா கடுமையான ஈழ எதிர்ப்பு அங்கே ஈழப்போர் நடந்துட்டு இருந்த காலகட்டங்கள். அங்கே எங்களுக்கு வந்து கடுமையாக அப்போ நாங்கள் அந்த 2G நிறைய ப்ராப்ளம் இருந்துச்சு. அப்போல்லாம் நிறைய கடுமையாக போராடிட்டு இருந்தோம். அப்போ எங்களுக்கான ஒரு தளம் தேவைப்பட்டுச்சு. அதற்காக பாரதிய ஜனதா கட்சியில் பயணித்தோம். ஆனால் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா என்றைக்குமே நான் தனிப்பட்ட முறையில் மதம் சார்ந்த எந்த விஷயத்தையும் நான் பேசினதே கிடையாது. இப்போ இந்த குழந்தை லாவண்யா விஷயத்துலேருந்து எந்த விஷயத்துலையும் அந்த போராட்டத்துக்கு கூட எல்லாரும் கலந்துக்கிட்டாங்க. நான் கலந்துக்கல. அந்த பிஜேபியில் இருந்தபோதும் அந்த போராட்டத்தில் நான் கலந்துக்கல. அப்போ வள்ளுவர் கூட்டத்தில் நடந்துச்சு. வள்ளுவர் நடந்த போராட்டத்தில் எல்லாரும் கலந்துக்கிட்டாங்க, நான் மட்டும் தான் கலந்துக்கல. ஏன்னா எனக்கு உடன்பாடு இல்லாத விஷயங்களை நான் கண்டிப்பாக அதை செய்ய மாட்டேன். மதம் சார்ந்த எந்த விஷயத்தையும் மதம் சார்ந்த எந்த பிரச்சனைகளும் நான் அது வரைக்கும் பேசினதே கிடையாது. அது நமக்கான இது இல்லை. ஏன்னா நான் எல்லாரும் கூடயும் பழகிட்டு தான் இருக்கும். ஸோ நம்ம வந்து வளர்ச்சியை நோக்கி பேசணுமே தவிர்த்து அது என்னுடைய நிலைப்பாடில்லை. என்னுடைய கட்சி மாறுதலே எப்படின்னா, நான் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் மாறினது காரணமே ஒரு நல்ல அரசியல் நோக்கி தான். அது இல்லாத போது தான் நம்ம வந்தோம். இப்போ எங்களுக்கு கண்டிப்பாக திருப்தியாக ஒரு நல்ல தலைமை வேணும் தமிழ்நாட்டில். ஒரு நல்ல தலைமை, ஒரு மாற்றத்துக்கான தலைமை வேணும். ஸோ அந்த நம்பிக்கையை கண்டிப்பாக அண்ணன் விஜய் அவர்கள் கொடுத்துருக்காரு. அதனால் இத்தனை கோடி பேர் வந்து அவரை ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ அந்த நம்பிக்கை இருக்கிற இடத்துல தான் ட்ராவல் பண்ணோம். நாங்கள் வந்து என்னுடைய சொந்த லாபத்துக்கு இல்லை நான் சம்பாதிக்கணும்னோ இல்லை எனக்கு ஒரு பெரிய சம்பாத்தியம் வேணும் இல்லை எனக்கு ஒரு லாபம் வேணுன்றதுக்காக நான் எந்த முடிவு எடுக்கல. அப்படி வேணும்னா நான் வேறு இடத்துக்கு திமுகவில் எங்கேயோ லாபம் இருக்கிற இடத்துக்கு போயிருப்போம். அங்கே அந்த நோக்கமே இல்லாமல் சரியான ஒரு அரசியல் பாதை வேணும், சரியான ஒரு இடத்துல பயணிக்கணும்னு சொல்லிட்டு தான் நாங்கள் தேடிட்டு இருந்தோம். கண்டிப்பாக இப்படி ஒரு மாற்று அரசியல் அப்போது இருந்திருந்தால் அங்கே தான் போயிருப்போம். அப்போ எங்களுக்கான அதுக்கான ஸ்பேஸ் இல்லை, அதுக்கான இடம் இல்லை. ஸோ அதனால தான் இப்படி ஒரு கட்சியில் வந்து பயணிக்கும். ஓகே, இப்போ இந்த ஒரு ட்ராவல் பார்க்கும்போது நீங்கள் வேறு கட்சிகள்லேருந்து வந்தீங்க அப்படிலாம் இருந்தோம், துணை பொதுச் செயலாளராக வரீங்க, வந்தோடனே இணை பொதுச் செயலாளராக அவங்கள மாற்றுறாங்க, வேட்பாளராக அறிவிக்கிறாங்க. நீங்கள் வந்தபோதுலேருந்து இப்போ இந்த ஒரு சின்ன ட்ராவலாக இருந்தாலும் கட்சியாக என்னவா மாறி இருக்கு? நீங்கள் எதிர்பார்த்து வந்த விஷயங்கள்லாம் இங்கே இருக்கா என்ன? இல்லை, கண்டிப்பாக இருக்குது. ஒரு விஷயம் என்னென்னா, தலைமை எப்படி ஸ்ட்ராங்காக இருக்குது, தலைமை வந்து ஒரு தலைவர் வந்து மக்கள்கிட்ட எவ்வளோ நம்பிக்கை பெறான்னு இருக்கும். ஒவ்வொரு இடத்துலையும் அவர் வந்து எங்களுடைய தலைவர் வந்து எந்த இடத்துலையும் அவர் வந்து ஒரு சர்க்கிளோ இல்லை செகண்ட் தாட்டோ இல்லை. எல்லா இடத்துலையும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. நான் முதல்ல சொல்லியிருக்கேன், ஏன் வந்து ஒரு தலைமை வந்து எப்படி செயல்படணும்னு சொல்லிட்டு பரந்தூர் விஷயத்துல சொல்லியிருக்கோம். பரந்தூர் விஷயத்தான் நான் ஃபஸ்ட்டு வந்து அவர்கிட்ட ரொம்ப இம்ப்ரெஸ் ஆன விஷயம். ஏன்னா பரந்தூர் மக்களோட நாங்கள் போராட்ட காலத்தில் 2-3 வருஷமாக ட்ராவல் பண்ணியிருக்கோம். அவங்க என்கிட்ட திரும்ப என்னை வந்து பார்த்து என்கிட்ட வந்து ஏதாவது ஒரு வழியில் எங்களுக்கு உதவி செய்யணுனாங்க. நான் எல்லார்ட்டையும் கூட்டிகிட்டு போனேன். இவங்க திரு எடப்பாடி அவர்கள் எல்லார்ட்டையும் அப்போ கூட்டிகிட்டு போய் எப்படியாவது அவங்களுக்கு ஒரு வழி, ஒரு சின்ன அளவில் ஒரு கண்டனமாவது கொண்டு வரணும், ஏதாவது அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் கொடுக்கணும்னு சொன்னோம். பட் யாருமே பெருசாக எடுத்துக்கல. ஏன்னா அவங்க 10,000 மக்கள் தான், அது 10,000 ஓட்டுன்னு நினச்சிருப்பாங்க. 10,000 ஓட்டுனா ஒரு கவுன்சிலர் ஓட்டு தான். பட் முதல்ல விக்கிரவாண்டியில் அதுக்கான தீர்மானம் நிறைவேற்றினா அது எவ்வளோ ப்ரெஷர் க்ரியேட் பண்ணணும்னு எனக்கு தெரியும். ஏன்னா அது வந்து ஒரு 1 லட்சம் கோடி 1.5 லட்சம் கோடி ஒரு மதிப்புள்ள ஒரு வர்த்தகம் செய்யப்பட வேண்டிய ஒரு இடம். ஏன்னா அங்கே அவ்வளோ பிஸ்னஸ் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் உள்ள தயாராக இருக்குது, அவ்வளோ பேர் இன்வெஸ்ட்டும் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ அவ்வளோ பெரிய லாபி அவருக்கான ப்ரெஷரை கொடுத்துருக்கோம். அந்த ப்ரெஷரையும் எடுத்துக்கிட்டு நான் அதுக்கப்புறம் எல்லாம் என்கொயர் பண்ணேன், என்ன ப்ரெஷர் வந்துச்சா என்ன வந்துச்சுன்னு. கண்டிப்பாக பெரிய எதுலேயும் வராத ப்ரெஷர் அவருக்கு அந்த ஒரு தீர்மானத்தில் வந்திருக்கு. அதை உணர்ந்து திரும்பவும் போய் அங்கேயே பிரச்சாரத்தை ஆரம்பித்தார். நாங்கள் பிரச்சாரம்னா அங்கேயே போய் களத்தில் போய் போராட்டத்தில் அங்கேயே ஆரம்பித்தார். ஸோ இந்த ஒரு கட்ஸ் இருக்குல்ல, நாங்கள் இவங்களுக்காக நிற்பேன் இருக்கிற எதற்காக அவர் அரசியலுக்கு வரணும்? ஃபஸ்ட்டு அவரை வந்து அரசியலுக்கு வர்றாருன்னா அவர் வந்து சம்பாதிக்கிறதுக்கெலாம் வரல. இல்லை அவருக்கு அதிகாரம் வேணுமா? அவர் இப்போயே சிஎம் மாதிரி தான் இருக்கிறார். அவருக்கு எல்லாமே இருக்குது. அவருக்கு அதிகாரம் வேணுமா இல்லை சம்பாதிக்கணுமா? எதுவுமே இல்லை. நம்மளை நம்பி இருக்கிற இந்த மக்கள் லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க. இவங்களுக்கு என்ன செய்யணும்? ஏதாவது செய்யணும். நம்ம களத்தில் இருந்தால் தான் செய்ய முடியும். ஸோ அதுக்கு எந்த விதத்திலும் நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணாமல் போகணும். அந்த காம்ப்ரமைஸ் அவர் பண்ணவே மாட்டார். எந்த நொடியிலையும் அவர் எவ்வளோ பிரச்சனை, எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ தொந்தரவு வந்தாலும் எல்லா சைட்லேயும் சுற்றி அடிக்கிறாங்க. இப்போ டோட்டல் மீடியாவை கையில் வச்சுட்டு டெய்லி போய் பிரச்சாரம். திமுக ஒரு சைடு, எல்லா சைடும் ப்ரெஷரு. நேற்று அந்த படம் ரிலீஸ் பண்ணிவிட்டு அதையும் வச்சு அவருக்கு எதிராக ஒரு பிரச்சாரம். எல்லா சைடும் அவருக்கான நெருக்கடிகள் வந்தாலும் ஒரு இடத்துல கூட ஒரு தனி நபர், அவருக்கு வந்து பெரிய பேக்ரவுண்ட் இல்லை, அவரை உருவாக்கியவர், அவருக்கான பெரிய பேக்ரவுண்ட். இப்போ நாங்களாம் அப்படி தான். நாங்களாம் பெரிய எங்கள் வீட்டில் 2-3 தலைமுறை அரசியல்வாதிலாம் கிடையாது. நான் தான் முதல் அரசியல்வாதி. எனக்கு பெரிய ஃபினான்ஷியல் பேக்ரவுண்டாக கிடையாது. அவரே சம்பாரிச்சது தான். அவரே கஷ்டப்பட்டு அவரே சம்பாரித்து அவரே ஒரு நிலையை நிறுத்தி அவரே ஒரு உச்சத்தில் போய் நிற்கிறாரு. பெரிய பேக்ரவுண்ட் இல்லை. ஆனால் எல்லாத்தையும் தாண்டி இன்றைக்கி வந்து இவ்வளோ தூரம் நிற்கிறாரு, இவ்வளோ ஸ்ட்ராங்காக நிற்கிறாருன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல காம்ப்ரமைஸ் பண்ணாமல் நிற்கிற ஒரு தலைமை இருக்குல்ல, இந்த மாதிரி ஒரு தலைவர் தமிழ்நாட்டில் இப்போ கிடையாது. இல்லை, அவர் மேலே ஒரு ஈர்ப்பு இருக்குங்கிறத புரிஞ்சுக்க முடியும். இந்த எலெக்ஷனில் அவர் என்ன வாக்குகளை வாங்க போகிறாருங்கிறதான் ஒட்டுமொத்த
மக்களுடைய எதிர்பார்ப்பா இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் புரிஞ்சுக்க இப்போ முடியாது எல்லாரும். நான் எக்ஸ்பிளைன் பண்ண விஷயங்கள்ல நிறைய பேர் உணர்ந்துருக்குறாங்க தமிழ்நாட்டில். அவங்க எல்லாம் நம்ம இப்போ கிரவுண்டில் போகிறப்ப அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு மாற்றம் வேணுங்க, எல்லாம் மாறணும், எங்களுக்கு மாற்றம் வேணும், அதனால நாங்கள் மாறணும் அப்படின்றது வந்து எல்லாருக்கும் போகிற இடத்துல என்ன சொல்கிறாங்க, 2 பேருக்கு போட்டாச்சுங்க, 2 பேருக்கு ஓட்டு போட்டாச்சு, அவ்வளோதான், இனிமேல் புதுசாக நீங்கள் வரட்டுங்க இவங்களுக்கு இல்ல, போகிறோம். அந்த டாக் ஒவ்வொரு எலெக்ஷன்லயுமே இருக்கும்ல சார், அது ஒரு குறிப்பிட்ட சின்ன நம்பர் இல்லை இல்லையா? அப்படி கிடையாதுங்க. போன தடவை கமல்ஹாசன் அவர்கள் வரும்போதும் இதே மாதிரி ஒரு டாக் இருந்தது, மாற்றம் வேணாமா, நம்ம கமல் இல்லை அவர்களுக்கு ஒரு அப்படி வாய்ப்பு இல்லை தரணும்னு. தினேஷ். எப்படின்னா கமல் அந்த கான்ஃபிடென்ட்டை கொடுக்கல. இப்போ அவர் வந்து ஒரு ஸ்ட்ராங் லீடரு, அவர் நம்பலாமான்னா எவ்வளோ பேர் நம்பினாங்க சொல்லுங்கள்? 5% மேலே நம்பல. ஏன்னா அவர் அந்த கான்ஃபிடென்ட் கொடுக்கல. அவரே வந்து எல்லா இடத்துலையும் அவர் வந்து ஒரு கையை வச்சுட்டே இருந்தார். ஒரு விஷயம் தெளிவாக முடிவு பண்ணுறாருல, ஒரு பீக்கில் இருக்கிறாரு, உச்சத்தில் இருக்கிறாரு, இனிமேல் சினிமாவை நடிக்க மாட்டேன்னு எடுக்கிற முடிவு சாதாரண முடிவுன்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமா முக்கியமான முடிவு, இல்ல, பெரிய முடிவு. அது பெரிய புரிஞ்சுக்க முடிவு இல்லை, லைஃப் டைம் பெரிய முடிவுங்க. இவ்வளோ பெரிய ரிஸ்க்கை யார் எடுப்பா சொல்லுங்க? இப்போ ஏதாவது ஒருத்தர் வந்து சினிமாவில் வரப்போ, ஏன் இப்போ எம்ஜிஆர் அவர்களே நடிச்சுட்டு தான் இருந்தார், நடித்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் அதுலேருந்து வெளியே வந்தார். இதான் கடைசி படம் அப்படின்னு, அதாவது கட்சி வந்து அப்போ தான் ஆரம்பித்த உடனே இதான் கடைசி படம்னு அறிவிச்சு உள்ளே வர்றது எவ்வளோ பெரிய ரிஸ்க்குன்னு சொல்லுங்கள். சரி, கமிட்மெண்ட் கொடுக்குற சாதாரண விஷயம், அதை நீங்கள் அந்த இடத்துல எடுக்கிற முடிவுகள் இருக்குல்ல, ஒரு நாள் எடுத்த முடிவாக இருக்காது. ரொம்ப சாலிடாக யோசிச்சு தன்னுடைய கெரியரை, என்னடா இவ்வளோ பெரிய விஷயத்தை கொண்டு போய் நிப்பாட்டிருக்கோம். அங்கே நீங்கள் உங்களுக்கு தெரியும் சினிஃபீல்டில் போய் மேலே நிற்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். அதை ஒரே நாள் தூக்கி போட்டுட்டு இதில் இவ்வளோ கஷ்டத்துக்கு நடுவில் இவ்வளோ பிரச்சனை, சிபிஐ கேஸு, அங்கே பிரச்சனை, இங்கே பிரச்சனை, படத்தை ரிலீஸ் பண்ண விட மாட்டேங்கிறாங்க, எல்லா சைடும் பிரச்சனை, எல்லாத்தையும் டைட் பண்ணுறாங்க. இவ்வளோத்தையும் அவர் ஏன் தாங்கணும் சொல்லுங்கள்? அப்போ அவருடைய மைண்டில் நான் என்ன பிரச்சனைனாலும் நான் இதில் நிற்கிறார்ல. இப்போ ஒன்றும் இல்லை, அதையே திருப்பி திருப்பி ஒவ்வொரு பிரச்சாரங்கள்லையும் சொல்றது மக்கள்கிட்ட ஒரு இதை நாங்கள் சொல்லவே இல்லை, நாங்கள் சொல்லவே இல்லை. விஜய் அவர்களே திருப்பி திருப்பி அதையே என்னைக்குமே வந்து அவர் சார்ந்த விஷயங்கள் அவர் சொல்லி அந்த சிம்பத்தி தேடவே இல்லை. அவர் என்னைக்காவது வந்து அந்த படம் சம்மந்தமாக பேசியிருக்காரா? இல்லை சார், ஒவ்வொரு இஷ்யூ சம்மந்தமாக இல்லை, ஆனால் எல்லா வழிகளையும் பொறுத்துக்கிட்டு உங்களுக்காக தான் வந்திருக்கேன், உச்சத்தை விட்டுட்டு வந்திருக்கேன், அதை ஒவ்வொரு பிரச்சாரத்திலையும் ஒரே என்னன்னா, இல்லை அப்படி இல்லை, என்னன்னா எதற்காக நம்ம இங்கே வந்தோன்னு இருக்குல்ல, இவங்க சொல்கிறாங்கல்ல, எதற்காக நம்ம அரசியலுக்கு வந்தோன்னு இருக்குல்ல, மக்களுக்காக தான் வந்தோம், உங்களுக்காக தான் வந்தோம், எல்லா இடத்துலையும் உங்களுக்காக தான் காம்ப்ரமைஸ் பண்ணாமல் இருக்கும். அவர் இடத்துல வேறு யாராவது இருந்திருந்தால் நேரம் ஒரு 60 சீட் 70 சீட்டை வாங்கிட்டு ஒரு 10 அமைச்சர் வாங்கிட்டு சஃபிஷியண்ட்டாக ரொம்ப சொஃபிஸ்டிகேட்டடாக போயிருக்கலாம்ல, ரொம்ப லக்ஸூரியஸாக அந்த இந்த இந்த தேர்தல் காலத்தை தாண்டிருக்கலாம்ல. எந்த பேக்ரவுண்டும் இல்லாமல் எங்களை இப்போ என்ன மாதிரியான 234 வேட்பாளர்களை போட்டு எந்த பேக்ரவுண்டும் இல்லாமல் இவ்வளோ பெரிய எலெக்ஷனை, இவ்வளோ பெரிய இரும்புக்காரங்க போட்டு, ஒரு சைடு டெல்லி பிஜேபி மிகப்பெரிய ஆளுமையாக இங்கே நிற்கிது, அவங்க பணம் அதிகாரம் எல்லாம் இருக்குது, இந்த சைடு திமுக எல்லா ஆள் பலம், அதிகார பலம், ரவுடி பலம் எல்லாமே இருக்குது, பண பலம் இருக்குது. ரெண்டையும் எதிர்த்து நாங்கள் வந்து மக்களை மட்டுமே நம்பி நிற்கிறோம்னா சாதாரண விஷயம், சாதாரண முடிவா? எல்லாமே பெரிய முடிவுகள். என்னென்னா மாற்றம் கொண்டு வந்தே ஆக வேண்டும். இந்த இடத்துல நம்ம ஒரு சின்ன தவறு செய்தாலும் அது வரலாற்றில் இந்த நாள் திரும்ப வராது. எப்படி மூப்பனார் வந்து 96ல் பல பேர் சொன்னாங்க, மூப்பனார் தனியாக நில்லுங்க, நீங்கள் தனியாக நின்னீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நீங்கள் ஆட்சி அமைப்பீங்க, அன்றைக்கே திமுக முடிஞ்சிருக்குன்னு சொன்னாங்க. மூப்பனார் அந்த முடிவு எடுக்க அந்த இதை ரிஸ்க்கை எடுக்க அவர் தவற விட்டுட்டார். அன்னைக்கு அவர் எடுத்திருந்தாலும் இன்னைக்கு திமுகவே இருந்திருக்காது. என்றைக்குமே வரலாற்றில் ஒரு சின்ன பிள்ளையை நம்ம செஞ்சுட்டு அப்புறம் பின்னாடி நம்ம வருத்தப்பட்டு பிரயோஜனம் இல்லை. கண்டிப்பாக அந்த தவறை அவரை செய்யவே இல்லை. ரொம்ப தெளிவாக இருக்கிறார், ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறார். ஒன்றே என்னன்னா, என்ன ஆனாலும் இல்லை, நீங்கள் சொன்ன மாதிரி இவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுத்து வந்திருக்கிறாரு, சினிமா கரியரோட உச்சத்தை விட்டு வந்திருக்காரு, இவ்வளோ வழிகளை கடந்திருக்காரு, மக்களுக்காக வந்திருக்காருன்னா இன்னும் கூடுதலாக மக்களோட நின்றுக்கணுங்கிற ஒரு பார்வையை ரியாலிட்டியிலேருந்து கேட்குறேன். அதுக்கான ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் நம்ம பார்க்கணும்ல. சரி, அவர் டெய்லி நிற்கணும்னு ஆசைப்படுறாரு, டெய்லி போகணும்னு ஆசைப்படுறாரு. நாங்கள் அப்போ தான் வந்து வாரம் 3 டிஸ்ட்ரிக்ட் போனோம். ஒரே நாளே எங்களுக்கு தெரிஞ்சிச்சு 3 டிஸ்ட்ரிக்ட்லாம் வாய்ப்பே இல்லைன்னு. அடுத்த வாரத்தான் டூர் பிளான் எல்லாம் மாற்றுறோம், 2 டிஸ்ட்ரிக்ட் போகிறோம். 2 டிஸ்ட்ரிக்டும் அவ்வளவு கடுமையாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளும் எங்களுக்கான டிஃபிகல்ட்டிஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் இந்த எஸ்ஓபி வந்துச்சு. எஸ்ஓபி வந்த பிறகு அந்த எஸ்ஓபி நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும், 5000க்கு மேலே கூடும் கூட்டங்கள் எப்படி கூட வேண்டும் என்று ஒரு வழிமுறையை சொல்கிறாங்க. அதெல்லாம் சாதாரண மனிதர்களால் அதை பின்பற்றவே முடியாது. அதை நீங்கள் வந்து அந்த அப்ரூவலை வாங்குறதுக்கு எங்கள் மாவட்ட செயலர் எப்படியும் 4 மாதம் வேலை பார்க்கணும். ஒரு கூட்டத்தை நடத்தணும்னா 4 அப்புறம் தான் நாங்கள் என்ன பண்ணுறோம், 5000லேருந்து 4000, 5000 கீழே இருக்கிற கூட்டங்களாக மாற்றி நாங்கள் வந்து சின்னதாக ஒரு இடத்த ஐடென்டிஃபை பண்ண ஆரம்பித்தோம். எவ்வளோ எங்களால் முடியுமோ. சரி, நீங்கள் ஒரு விஷயம் பார்த்துக்கணும், இப்போ தான் வந்து நான் சொன்னேன், எந்த வித பேக்ரவுண்டும் இல்லாமல் எங்களுக்கான எந்த அதிகாரமும் இல்லாமல் மக்களை மட்டுமே நம்பி தனியாக நிற்கிறோம். நாங்கள்லாம் இப்போ நீங்கள் எப்படியோ அதே மாதிரி தான் நான் உங்களை மாதிரி தான் நானும்.
நம்மளை மாதிரியான ஆட்கள் தான் எல்லா இடத்துல இருக்காங்க. எங்களால் என்ன முடியுமோ அதை 100% செய்து நாங்கள் எங்களுடைய பிரச்சாரத்தை, தலைவருடைய பிரச்சாரத்தை வெற்றிகரமாக நடத்தி முடிக்கிறதுக்கான ஏற்பாடுகள் எல்லா இடத்துலையும் செஞ்சுருக்கோம். நாங்கள் வந்து பெருசாக நாங்கள் போய் ஒரு இடத்துல திமுகவுடைய மாநாடு எப்படி நடக்கும் உங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு 100 கோடி 200 கோடி செலவாகுமா இல்லையா? 100 கோடி 200 கோடி. எங்கள் மாநாடு எப்படி நடந்துச்சு? எல்லாம் ஒயிட்டில் ரொம்ப மினிமமாக ஸ்டேஜ் மட்டும் போட்டு என்னால் என்ன முடியுமோ அதை வச்சு அதை விட 5000 மடங்கு நாங்கள் வந்து மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகும். ஏன்னா ஒரு மனசுல இருந்து பேச மாட்டாரு, மக்கள் பிரச்சனைகள் தெரிஞ்சா மனசுல இருந்து பேசுவார்ல, ஒரு பேப்பர் வச்சு படிக்கிறாரு அப்படிங்கிற விமர்சனமா இருக்கலாம். ஒரு இல்ல அந்த மாதிரி விஷயங்களை சொல்றதா இருக்கலாம். டைமா மதியான நேரத்துல ஏன் போறாரு? காலையில இருந்தே பிரச்சாரத்துக்கு போக முடியும், நைட்டு 10 மணி வரைக்கும் போக முடியும். அவர் கரூர் இன்சிடென்ட் மாதிரி ஒரு விஷயம் நடந்ததுக்கு அப்புறமும் வெயில்ல ஏன் மக்கள் சந்திப்பை நடத்தணும் அப்படிங்கிற கேள்விகள். பகல்ல ஒரு இப்போ சேலம் இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் எல்லாமே நாங்கள் வந்து க்ளோஸ்டா, அதாவது பெரிய கொட்டகைகள் போடப்பட்டு க்ளோஸ்டா தான் நடத்துறோம். அந்த சேலம்ல ஒருத்தர் அதுவும் வந்து அவர் இறந்தது அவருடைய உடல்நிலை காரணமாக தான் இருந்தார். பட் இருந்தாலும் அதை தவிர்க்கிறதுக்கு நாங்கள் பண்ணோம். அதுவும் இல்லாமல் நாங்கள் அதுக்கப்புறம் வந்து 5 மணிக்கு மேலே எந்த இரவு நேரங்கள், ஏன்னா கூட்டங்கள் அதிகமாக இருக்குது, அவங்களுக்கு எங்கெங்கெல்லாம் ஏதாவது ரிஸ்க் ஆகிற போச்சு தான் இரவு நேரம் நாங்கள் பிரச்சாரத்தை எங்கேயுமே பண்ணலை. அது மக்களுடைய பாதுகாப்பு கருதி பண்ணுறோம். ஸோ இன்னொன்று என்னென்னா, மதியம் வச்சாலும் டிலே ஆயிடுச்சுன்னா அது இரவாயிரு போகுது. ஸோ அதனால தான் வந்து ஒரு 11 மணி இந்த மாதிரி 10 மணி 11 மணி தான் நாங்கள் ப்ராக்டிக்கலாக எல்லா இடத்துலையும். காலையில் நிறைய இடத்துல இன்னும் எக்ஸாம் போயிட்டுருக்கு பிள்ளைகளுக்குலாம். ஸோ அந்த டைமில் நீங்கள் வந்தீங்கன்னா எல்லா டோட்டல் சிட்டி டவுன் எல்லாம் கொலாப்ஸ் ஆகிடும். பசங்க எக்ஸாமுக்கெல்லாம் போக முடியாமல் எங்கேயும் ஸ்ட்ரக் ஆகிடக்கூடாது. ஏன்னா 9 மணி 10 மணிக்கு அப்புறம் தான் நம்ம வந்து வச்சுக்க முடியும். ஸோ இதெல்லாம் கருத்தில் கொண்டு தான் நம்ம வந்து நிறைய இடத்துல நாங்கள் என்னென்னா அட்லீஸ்ட்டு அந்த இடத்துக்கு போயாவது மக்களை சந்தித்து விடலாம் பார்க்குறோம். ஏன்னா எந்த அறிவிப்புகளும் நாங்கள் முன்னாடியே கொடுக்கல. நாங்கள் மொபிலைஸ் பண்ணணும்னு ஆசைவும் படல. இல்லை எல்லாருக்கும் வந்து முன்னாடி எல்லாத்தையும் சொல்லணும்னு நாங்கள் நினைக்கல. ஏன்னா அதிகப்படியான கூட்டங்கள் வந்து அவங்கள அவஸ்தைப்படக்கூடாது. அதனால எப்பயும் 12 மணி வரணும்னு சில கட்சிகள் வேலை பார்க்கும், கூட்டம் நிறைய வந்துடக்கூடாதுன்னு நினைக்கல. அவங்களுடைய பாதுகாப்பு தானே. 12 மணி நேரத்துக்குள்ளே தான் எங்களோட அறிவிப்புகளே இருக்கும். பார்த்துருப்பீங்க. நாங்கள் வந்து எப்போ தலைவருடைய பிரச்சாரம்னா, இப்போ இன்னைக்கு சென்னைனா நேற்று நைட்டு தான் நாங்கள் அறிவித்தோம். நாளை மதியம் சென்னை வரார், இந்தந்த தொகுதிகளுக்கு வரார். வழித்தடங்கள் கூட சொல்ல மாட்டோம். இந்த வழித்தடங்கள் ஏன்னா மினிமமாக எவ்வளோ பேர் இருக்காங்களோ அவங்கள பார்த்துட்டு போனாலும் சரி, ஏன்னா அவங்களோட சேஃப்டிக்காக தான். ஸோ எங்களால் எவ்வளோ முடியுமோ, ஏன்னா எங்கள்கிட்ட ஆட்சியும் அதிகாரமும் கிடையாது, காவல்துறை எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதில்ல. எல்லாத்தையும் தாண்டி நாங்கள் வந்து அவங்களுடைய சேஃப்டியை கருதி எவ்வளோக்கு எவ்வளோ ஜாக்கிரதையாக மக்களுக்கு பாதுகாப்பாக முடிக்க முடியுமோ அவ்வளோ முடிக்க முடியும். அதற்கு மேலே மக்களுடைய உயிர் மேலே எங்கள் தலைவர் ஒரு நாள் ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. இந்த மனசுல இருந்து பேசுகிற விஷயங்கள் சொன்னேன். ஏன்னா விஜயகாந்த் அவர்கள் வந்து எல்லாத்தையும் மனசுல இருந்து பேசல. அவர் பேசுறது எல்லாமே அவருடைய எங்க பாருங்க, அவருடைய மனசுல இருந்து ஒன்று பாயிண்ட்ஸ் எழுதி வச்சுக்கிறதுல யாருக்குமே தப்பு இல்லை. அதாவது என்ன மாதிரியான இப்போ நேற்று வந்து எல்லாருடைய வாக்குறுதிகள் ஏன் சாதாரண புரிஞ்சுக்க முடியுது. இன்னொன்று எதை சம்மந்தமாக நீங்கள் அவர் பேசுகிறப்ப அதுக்கு எதாவது சம்மந்தமாக அவர் பேசுகிறாரோ அதெல்லாம் அவருடைய ப்ரிப்பரேஷன், அவரோட சீரியஸாக சொல்கிறேன், அது அவருடைய ஓன் ப்ரிப்பரேஷன் ஓனாக பேசுகிறது, அவர் மனசுலேருந்து பேசுகிறது. நான் எத்தனையோ தலைவர்கள்ட்ட பார்த்துருக்கேன். ஒரு அறிக்கை போதுன்னு வச்சுக்கோங்க, அறிக்கையில் ஒவ்வொரு வரியும் அவர் புரிந்து பேசி நிறைய டிக்டேட் பண்ணி சேஞ்சஸ் பண்ணி அது எல்லாம் முடிஞ்ச பிறகு தான் அந்த அறிக்கையை ரிலீஸ் ஆகும். அவர் கன்வின்ஸ் ஆனால் மட்டும்தான். இப்படி ஒரு தலைவர் நான் பார்த்தே கிடையாது. நிறைய அறிக்கைகள் நாங்களாம் கொடுத்துருக்கோம் முன்னாடிலாம். போனால் அறிக்கை போதாப்பா போட்டுப்பா, என்னப்பா போயிடுச்சாப்பா போப்பா, அப்படி தான் நான் பார்த்துருக்கோம். இவ்வளவு தெளிவாக ஒவ்வொரு விஷயம், ஏன்னா நம்ம பேரில் போகுது, நம்ம சொல்கிற விஷயங்கள் அது 100% அந்த ஸ்டாண்டில் நிற்கணும். லாக்அப் டெத்தில் இருக்காங்கன்னா இப்போ வரைக்கும் என்கிட்ட ஃபாலோ பண்ணுறாரு. அவங்களுக்கு தனியாக அட்வொகேட் கொடுத்துட்டோம், அவங்களுக்கு தனியாக லீகல் சப்போர்ட் கொடுத்துருக்கோம், அவங்களுக்கு எல்லா சப்போர்ட்டும் கொடுத்துருக்கோம். இப்போ வரைக்கும் என்னாச்சு, அவங்களாம் நல்லா இருக்காங்களா, பேசிட்டாங்களா, என்ன இருக்கா. பரந்தூர் மக்களுக்கு இப்போ வரைக்கும் நாங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அவங்களும் எனக்கா பிரச்சாரத்துக்கு வரேன்னா பரந்தூர்லேருந்து அந்த மக்கள்லாம் வரேன், நாங்கள் எதுக்கு பாவம் வந்து கஷ்டப்படுறீங்க வேண்டாம்னு சொல்லியாச்சு. அவங்களுக்கு இப்போ வரைக்கும் லீகல் சப்போர்ட், அவங்களுக்கு அந்த ரிட்டு ஃபைல் பண்ணிட்டோம், இப்போ பெண்டிங்கில் இருக்குது, எல்லாம் ஃபைல் பண்ணிருக்கோம். எந்த தலைவர் இன்னைக்கு வந்து நார்மலாக எந்த தலைவர் வந்து பேசி ஒரு அறிக்கை கொடுத்துட்டு முடிச்சுட்டு போயிடுவாங்க. யாரு கடைசி வரைக்கும் அந்த 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 விஷயத்த அவருடைய ஷெட்யூல்ல போட்டு டெய்லி ஃபாலோ பண்றது யாருக்கா சொல்லுவாங்க. ஒரு இணை பொதுச் செயலாளராகவும் இருக்கீங்க, நீங்க வந்து உங்க தலைவரை நெருங்கி பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருந்திருக்கும். அதனால கேட்குறேன். என்ன ஒரு விமர்சனமா, ஒரு சொஃபிஸ்டிகேட்டடா இருக்கிறாரு, இன்னும் ஒரு நடிகராகவே இருக்கிறாரு, டயர்டானா பிரச்சாரத்தை கேன்சல் பண்ணிடுறாரு, 2-3 நாளைக்கு ஒரு தடவை தான் மக்களை மீட் பண்றாரு, ஏர்போர்ட் பக்கத்தில் இருக்க இடங்களுக்கு மட்டும்தான் பிரச்சாரத்துக்கு போறாரு. இந்த விமர்சனங்கள்லாம் சமூக வலைத்தளங்கள் எதிர்கட்சிகளால் எழுப்பப்படுது. ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரோக்ராம் பார்த்துருப்பீங்க, 14 மணி நேரம் நின்றுட்டு இருந்தார். யாருங்க நினைப்பா? நான் ஃபஸ்ட்டு அந்த ப்ரோக்ராம் நான் அப்போ தான் நான் அட்டன் பண்ணுறேன். பார்க்குறப்ப நான் நினச்சேன் ஒரு 10 பேர் கொடுத்துட்டு கிளம்பிடுவார்னு நினச்சேன். இப்படி தானே நீங்கள் ப்ரோக்ராம் பார்த்துருப்பீங்க. நாளத்திட்ட ஒரு 5 பேர் 10 பேர் கொடுத்துட்டு எல்லோரும் கிளம்பிடுவாங்கன்னு. 13 மணி நேரம் இருந்து கடைசி குழந்தை வந்துச்சு பார்த்தீங்களா, அது வரைக்கும் ஃபஸ்ட்டு குழந்தைய எப்படி ரிசீவ் பண்ணாரோ அதேமாதிரி கடைசி குழந்தைய ரிசீவ் பண்ணி மனசு நோகாமல் அவங்கள தூக்க சொன்னால் தூக்கி எல்லோரும் இது பண்ணி ரிசீவ் பண்ணி அவங்களுக்கு சந்தோஷப்படுத்தி அனுப்பிச்சார். இதனால் என்ன பிரயோஜனம் சொல்லுங்கள்?
என்னன்னா தன்னை பார்க்க வந்தவர்கள் மனசு நோகாமல் அவ கஷ்டத்தோட போகக்கூடாது, கடைசி குழந்தை கூட ஏமாற்றத்தோட போகக்கூடாதுன்ற ஒரே எண்ணம் தான், வேற எதுவுமே கிடையாது. அவருக்கு அந்த 13 மணி நேரம் நின்னாரு, வலி இருந்திருக்காதா, கஷ்டம் இருந்திருக்காதா? நான் பார்த்துட்டே இருந்தேன், எப்படி அவர் நிற்கிறாருன்னே புரியல. ஆனால் அவரே பேலன்ஸ் பண்ணி அத்தனை இதையும் தாங்கிட்டு ஒவ்வொரு நாளும் இப்போ வராருல, ட்ரிப்பு வராருல, எல்லாருக்கும் பார்க்க வராருல, எவ்வளோ நான் ட்ராவல் பண்ணுறான்னு நினைக்கிறீங்க? காலையில் 8 மணிக்கு ஆரம்பித்தா, நாங்கள் இப்போ அந்த ஒவ்வொரு மாவட்டங்களும் போனோம்ல, காலையில் 8 மணிக்கு ஆரம்பித்தா நைட்டு 12 மணி வரைக்கும் அவர் வண்டியிலேயே ட்ராவல் பண்ணார், கார்லேயே ட்ராவல் பண்ணார். அவர் அதுக்கெல்லாம் சலிக்கிற நபர் இல்லை, 24 ஹவர்ஸ் வேலை பார்க்கணும், வேலை பார்த்த நபர். நான் அவருடைய ஹேபிட் சொல்கிறேன், காலையில் 5 மணிக்கெலாம் 5-6 மணிக்கெலாம் எழுந்திருவார், 5-6 மணிக்கெல்லாம் எழுந்திருவார். எஞ்சிட்டு 7 மணிக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சு, அண்ணா அது பேசணுன்னா உடனே அடுத்த 2 நிமிஷத்தில், எனக்கு அதுக்கு மேலே அவர் வந்து டைம் எடுத்துக்கிட்டே இல்லை, 2 நிமிஷத்தில் ரெஸ்பான்ஸ் வந்துடும், இல்லாட்டி கூப்பிட்டுருவார், என்னன்னு கேட்பார், எல்லாம் பேசி முடிச்சு எல்லாம் பண்ணுவோம். இவ்வளோ ரெஸ்பான்சிவாக நீங்கள் ஒன்றும் இல்லை, இன்றைக்கி ஸ்டாலின் இருக்கிறாரு, எத்தனை அமைச்சர்கள் இன்றைக்கி உடனே அவர் ரீச் பண்ண முடியும்? போனால் தினேஷ்கிட்ட போகணும், இல்லை வேறு யார்கிட்டே போகணும், தினேஷ் உடனே கொடுக்க மாட்டார். முதல்வருடைய தனிச் செயலாளர் தினேஷ்கிட்ட போனீங்கன்னா அவரே தான் இன்றைக்கி எல்லாத்தையும், முதல்வர் சார்பாக அவருடைய தனிச் செயலாளர் தினேஷ் தான் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுறாரு. திரு எடப்பாடி இருப்பாங்க, எடப்பாடி நீங்கள் ரீச்சே பண்ண முடியும். எத்தனை 2ஆம் கட்ட தலைவர்கள் இன்றைக்கி திரு எடப்பாடி அவர்களும் லாஸ்ட் 2 வருஷத்தில் நீங்கள் எத்தனை ஃபோனில் பேசினு கேளு, அவராக கூப்பிட்டால் ஒழிய அதுவும் ஒரு தடவை இருக்கும். எத்தனை பேர் எடப்பாடி அவர்கள்ட்ட ஃபோனில் பேசியிருக்காங்க நீங்கள் இப்போ 2ஆம் கட்ட தலைவர்? இங்கேயும் அந்த மாதிரியான நபர்கள் இருக்காங்களா? ஏன்னா சில பேர் வெளிப்படையாவே பேர் சொல்லியே சொல்றாங்க, ஜெகதீஷ் இருப்பாரு, ஜான் இருப்பாரு, அவங்க வழியா தான் போகணும். இப்போ நாங்கள்லாம் ஒரு 10 பேர் 15 பேர் இருக்கோம், நாங்களாம் எப்போ ரீச் பண்ணாலும் 2 நிமிஷம் எனக்கு ஃபோன் வரும். இது மாதிரியான நிறைய மாவட்ட செயலாளர்கள், எனக்கு தெரிஞ்ச ஒரு 60 மாவட்ட செயலாளர்கிட்ட நேரடி தொடர்பு இருக்காங்க. எதனால மெசேஜ் அனுப்பிச்சிடும், உடனே கூப்பிட்டுவார், உடனே பேசிடுவார். அது சம்மந்தம் உடனே என்கிட்ட கிளாரிட்டிக்கு வருவார், என்னாச்சு, இதாச்சு, அங்கே ஒரு கேஸ் போட்டாங்களா, அது பண்ணிட்டாங்களா, பார்த்துட்டிங்களா, கேட்டிங்களான்னு டெய்லி ஃபாலோ பண்ணுவார், எதையும் விட மாட்டார். அதான் சொல்கிறேனே, 5 மணிக்கு எழுந்திருவார், 7 மணிக்கு எங்களுக்கு ஃபாலோ வந்துடுவார். எப்போயும் 9 மணிக்கு மீட்டிங்னா 8:45 ஸ்பாட்டில் இருப்பார், 9 மணிக்கு மீட்டிங்னா இல்லை 8:30 மணிக்கே வந்துடுவார். இவ்வளோ பங்க்சுவலாக நான் யாருமே பார்த்ததில்லை. எந்த மீட்டிங்னாலும் அவரனால் வர்றதுனால ஒரு 1/2 அன் ஹவர் டிலே அப்படிலாம் கிடையாது. மைட்டி போகிற ரோடுகள்னு இன்னும் நீங்கள் சொன்னீங்க ஏர்போர்ட் பக்கத்தில், நாங்கள் எதுக்காக ஏர்போர்ட் பக்கத்தில், எங்களால் உள்ளே போக முடியல, எங்களுக்கு போக அலோவ் பண்ணுங்கள், நான் மதுரை ஃபுல்லாக நாளைக்கு வருவேன். எனக்கு இங்கே வந்து ஒரு கான்ஃபிடண்ட்டாக இப்போ கமிஷனர் வந்து, சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை, வில் டேக் கேர் ஆஃப் ஆல் த செக்யூரிட்டி, நீங்கள் வாங்கன்னு சொல்லிட்டாருன்னா நாளைக்கு காலையில் 8 மணிக்கு வந்தாலும் நைட் 9 மணிக்கு எங்களால் அவரால் இருப்பார், அவர் சுற்றி பார்ப்பார், கண்டிப்பாக மக்களோடு இருக்கணும்னு 100% ஆசைப்படுவார். அதுக்கான சூழ்நிலை அமையவே இல்லை எங்களுக்கு. அன்றைக்கி திருச்சிக்கே வந்து ரொம்ப நேரம் இருக்கணும்னு ஆசைப்பட்டார். ஃபஸ்ட் நாள் நாமினேஷன் முடிச்சுட்டு நாங்கள்லாம் தான் டிஸ்கஸ் பண்ணோம். போலீஸும் தெளிவாக சொல்லிட்டாங்க, சார் எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் முடிச்சுட்டு கிளம்பணுமோ கிளம்புங்க சார், முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இல்லை எங்கேயாவது மக்களை சந்தித்து கீழே போய் வாக்கு சேகரிக்க முடியுமா, நாங்களாம் தான் கேட்டோம், அவரும் இருந்தார், தலைவரும் இருந்தார், எல்லோரும் கேட்டோம். போலீஸ் தெளிவாக சொல்லிட்டாங்க, சார் வாய்ப்பே இல்லை, அந்த ரிஸ்க்கை நாங்கள் எடுக்க மாட்டோம். அப்போ சொன்ன பிறகு நாங்கள் வயலேட் பண்ண முடியுமா? காவல்துறை முடியாதுன்னு சொன்ன பிறகு நாங்கள் வயலேட் பண்ண முடியுமா? வயலேட் பண்ண பிறகு யார் மேலே ரிஸ்க் எடுக்கிறோம்? பொதுமக்கள் மேலே ரிஸ்க் எடுக்கிறோம். சரி, அந்த ரிஸ்க் எடுக்க வேண்டாம். ஓகே, வேட்பாளர்களை தன்னுடைய பிரச்சார வண்டியில் கூட ஏற்ற மாட்டார். இப்போ நம்ம பேசிட்டு இருக்கும்போது புசி ஆனந்த் அவர்கள் பொதுச் செயலாளரை ஏற்றிருக்கிறார், வேட்பாளர்களை பற்றி பேச மாட்டாரு, வேட்பாளர்களை ஏற்ற மாட்டாரு. இது ஒரு புது கல்ச்சராக இருக்கு. அவங்க தானே மக்களோட சேர்ந்து அப்படி இல்லை. என்னன்னா எல்லா இடத்திற்கும் போக வேண்டிய போக முடியல. ஒரு வேட்பாளர் சொல்லிட்டு ஒருத்தரை சொல்லாமல் இருக்க முடியாது, அந்த ஒரு பாகுபாடை வந்துடக்கூடாது. ஸோ அதனால தான் எல்லா இடத்துலையும் நான் முதல் நாளே திருச்சியில் பேசுகிறப்ப எல்லா வேட்பாளரும் அறிவிக்கலான்னு ஒரு திட்டம் இருந்துச்சு. பட் அதில் போயிட்டு நம்ம அது இப்போ புதுக்கோட்டைக்கோ இல்லை இந்த பக்கம் திண்டுக்கல்கோ தேனிக்கோ போக முடியலன்னா அங்கே ஒரு சில பேர் அறிவிக்க முடியாத சூழ்நிலை ஆகிப்போயிடும். ஏற்கனவே நம்ம நாளே வந்து எல்லா 234 வேட்பாளர்களையும் கூட தனியாக அறிவித்து அவங்களை அறிமுகமும் செய்து வச்சுட்டாரு. சரி, அப்படியே இருக்கட்டும் பேட்டர்னு. ஒரு சில பாகுபாடு, ஒரு சில பேர் வந்து பாருங்கள் எனக்கு வரலை, தலைவர் வரலை அப்படின்ற ஒரு பாகுபாடு வரும். ஏன்னா எல்லா இடத்துக்கு போக முடியாத அளவுக்கான காலகட்டமும் இருக்குது, நேரங்களும் இருக்குது, அங்கேயே பாதுகாப்பாக அப்ரூவலும் கிடைக்கல. ஸோ அந்த ஒரு இதுக்காக தான் திட்டமில்லை அப்படி பண்ணிச்சே தவிர அது வேற எந்த காரணம். ஓகே, தமிழ்நாட்டில் சென்சிட்டிவான தொகுதியான திருப்பரங்குன்றம் போன்ற இடத்துலையோ இல்லை அவருக்கு அரசியல் ரீதியாக பாசிட்டிவாக மக்கள்கிட்ட இருந்தும் நெகட்டிவாக சில விமர்சனங்களும் அந்த கரூர் போன்ற இடங்கள், அவருக்காக 41 பேர் ஏதோ ஒரு வகையில் அவரை பார்க்க வந்தவங்க இறந்துருக்காங்க, அந்த இடத்துலையோ விஜய் அவர்கள் நிற்பார் அப்படின்னு பார்த்தா விஜய் அவர்களும் ஒரு சாதாரண மற்ற தலைவர்கள் போல சாதி பார்த்து மதம் பார்த்து நின்றுட்டாரு 2 தொகுதிகள்ங்கிற ஒரு விமர்சனம். அது என்ன வேணாலும் சொல்லட்டுங்க. ஏன்னா அவங்க ஒரு காரணம் சொல்லுவாங்க, பெரம்பூரில் என்ன சாதி இருக்குது, என்ன மதம் இருக்குது, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் ஒரு மெசேஜை நாங்கள் கிளியராக சொல்லணும்னு நினைக்கிறோம். நாங்கள் வேணால் சாதாரண ஆட்களாக இருக்கலாம், எல்லாரும் வந்து பெரிய பணபலத்தோடு இல்லாமல் இருக்கலாம், இவங்கள மாதிரி 4 தலைமுறை அரசியல்வாதிகள் இல்லாமல் இருக்கலாம், அவங்களுக்கான பெரிய ஒரு எக்கோ சிஸ்டம் இருக்குது, அப்படிலாம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஒன்று ஒரு கிளியர் மெசேஜ் கொடுக்கணும்னு நினைக்கிறோம். திமுகவோட கோட்டைன்னு சொல்கிறீங்களா, நார்த் மெட்ராஸ் சென்னை திமுக, அந்த கோட்டையோட நடுவில் எந்த தலைவருக்கு நிற்கிறதுக்கு தைரியம் இருக்குது சொல்லுங்கள். இது எல்லா தலைவர்களும் அவங்களுக்கான சேஃபஸ்ட்டு தொகுதியை பார்த்துப்பாங்க, ஈஸியாக ஜெயிச்சுட்டு உள்ளே போய் எல்லா தலைவரும் அப்படி தான் நிற்பாங்க, அவங்களுக்கான சேஃபஸ்ட்டு தொகுதியை நிற்பாங்க, தொந்தரவு இல்லாமல் ஜெயிச்சுட்டு வரணும். ஏன்னா அவங்க சட்டசபைக்கு போகிறது முக்கியம்னு நினைப்பாங்க. திருச்சி யாருடைய கோட்டைன்னு நினைக்கிறீங்க?
திருச்சி யாருடைய கோட்டை? திருச்சி வந்து திமுகவுடைய கோட்டைன்னு இது வரைக்கும் சொல்லிட்டு இருக்கீங்களா? அப்படின்னா அவர் திருச்சி மேற்குல தானே நின்றுக்கணும், இல்ல, இல்ல. KNR அவர்களுக்கு எதிரால நின்றுக்கணும். இல்ல திருச்சியில இல்ல நிக்கிறதுனால எங்களுக்கு எந்த ஆட்சேபனும் கிடையாது. திருச்சி நாங்கள் கிழக்கு ஏங்கிற ஒரு கேள்வி வந்து பல கேள்விகளை எழுப்புது. இல்ல திருச்சி மேற்குக்கும் கிழக்குக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. இருக்கே, பெரிய கிடையாது. வித்தியாசம் இருக்கு. உங்களுக்கு இல்ல, தெரியாது. கிடையாது. கேஸ்டா, மதமா, திருச்சி கிழக்கு எப்படி இருக்கு, திருச்சி மேற்கு வந்து இல்ல, நீங்க நான் சொல்ற தான் சொல்றேன். கோட்டைனா KNR நான் அவர்களுக்கு 2 நாளைக்கு முன்னாடி தான் சொல்லியிருந்தேன். நீங்க எந்த தொகுதி சொல்லுங்க தலைவருக்கு, எங்களுடைய தலைவருக்கு நீங்க வந்து ரொம்ப திமுக ஸ்ட்ராங்கான இருக்கு தொகுதின்னு ஒண்ணு சொல்லுங்க. அந்த தொகுதியிலேயே பிரச்சாரமே பண்ணாமல் அவரை நிறுத்தினால் அவர் ஜெயிப்பார். அது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதுல யாருக்கும் எங்களுக்கு எந்த துளியலும். கோட்டைனா குளத்தூர்ல நிப்பாட்டி இருக்கணும்ல. இல்ல அந்த பேச்சுக்கள் வந்தது, நாங்களே ப்ரொபோஸ் பண்ணோம். ஆனா ஒரு விஷயம் என்னன்னா, அவரோட அப்படியான மனிதர் கிடையாது. எதுக்கு அவரை போய் இன்சல்ட் பண்ணிக்கிட்டு அப்படின்னு நினைச்சார். ஆனா குளத்தூர்ல நின்றிருந்தால் 100% ஸ்டாலின் அவர்கள் தொகுதியை மாத்திட்டு போயிருப்பார். சேப்பாக்கத்துலயாவது நின்றுக்கலாம். இல்ல ரெண்டுமே நாங்க சேப்பாக்கத்துல இங்க பாருங்க, உதயநிதியை ஒழிக்கிறதுக்காக இங்க யாரும் கட்சி ஆரம்பிக்கல, இல்ல திமுக ஒழிக்கிறதுக்காக கட்சி ஆரம்பிக்கல, இல்ல ஸ்டாலினை ஒழிக்கிறதுக்காக கட்சி ஆரம்பிக்கல. அவருடைய இது மாற்றம் கொடுக்கணும், இந்த மக்களுக்கு மாற்றம் கொடுக்கணும், இது பெரிய லெவலில் இந்த மக்களோட பயணிக்கணும்னு நினைக்கிறாரு. இதுல யாரும் காம்படிட்டரும் கிடையாது. ஆனால் திமுகன்ற ஒரு கட்சியை அவங்களுடைய கோட்டையில் நின்று இந்த ரெண்டு அவங்க கோட்டைன்னு சொல்கிறாங்களா, அந்த கோட்டையே கிடையாது. இனிமேல் அது வந்து மக்களுடைய கோட்டைன்னு மாத்திரம். இது என்ன திமுகவுடைய கோட்டை, உள்ளே யாரும் வர முடியாது. இதே தானே அவங்க கரூரில் செந்தில் பாலாஜி சொன்னார், திமுகவுடைய கோட்டை யாரும் வர முடியாது. திமுகவுடைய கோட்டைன்னு எதுவும் இருக்காது. இது எல்லாமே நீ மக்களுடைய கோட்டை இருக்கு. மக்கள் நினைச்சால் யாரை வேணாலும் உருவாக்கலாம், யாரை வேணாலும் இறக்கி வைக்கலாம். ஸோ அந்த தெளிவான மெசேஜ் கொடுக்கணும்னு நினச்சோம். யாரும் சேஃபஸ்ட் தொகுதிகளுக்கு மத்தியில் இப்படி போய் திருச்சியிலையோ இல்லை நார்த் மெட்ராஸ்லையோ நிற்க மாட்டாங்க. யாராவது ஒருத்தர் அப்படி நிற்பாங்களான்னு சொல்லுங்க. ஏதாவது ஒரு தலைவர் எடப்பாடி போய் நிற்பாங்க. ஏன் திருச்சி கிழக்கு? இல்லை திருச்சி நீங்கள் என்ன மாதிரி, திருச்சி மொத்தமும் என்ன மாதிரியான தொகுதின்னு நினைக்கிறீங்க? திருச்சி மொத்தமும் திமுக கையில் இருக்கிற தொகுதி தானே. திருச்சி மொத்தம் அப்படிதான், சென்னையும் அப்படிதான், திருச்சியும். அதனால திருச்சி எங்கெங்கெல்லாம் நீங்கள் திமுகவிற்கு பேஸ்ன்னு சொன்னீங்களோ அந்த பேஸுக்கு நடுவில் எங்களோட தலைவரை நிறுத்தி தலைவர் மூலமாக அந்த மொத்த இடமும் கண்டிப்பாக தாவாக்காவுடைய வேட்பாளர்கள் கண்டிப்பாக வெற்றி பெறுவார்கள். இனிமேல் திமுக வந்து இதான் எங்க பேஸ், இதான் கோட்டையெல்லாம் கிடையாது. 2011 விட மோசமான தோல்வியை இந்த திமுக. ஆதவர்ஜன் அவர்கள் கேட்டாரு, பெரம்பூர்ல தைரியம் இருந்தா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து நிக்க வேண்டியது. அதனாலதான் இந்த கேள்விகளை திருப்பி கேட்க. ஒரு விஷயம் நான் கிளியரா இருக்கும், உதயநிதியே ஒரு ஃபர்ஸ்ட் வேட்பாளர்கள் அறிவிச்சது அவங்க தான், அடுத்துதான் நீங்க அறிவிச்சீங்க. அப்படி இருக்கும்போது டஃப்பான கேண்டிடேட் உதயநிதியை ஒரு காம்படிட்டரா நினைச்சு அரசியலுக்குலாம் வந்தா அதை வந்து அவர் மனசுல ஒரு துளியோட கூட அவர் நினைக்கவே கிடையாது. உதயநிதி கடைசி வரைக்கும் அவர் பெரிய அரசியல்வாதியில் ஆக முடியாது. நாங்க பார்த்த வரைக்கும் 5 வருஷம் அவருக்கான ஒரு பொற்காலம் கிடைச்சதுங்க. அவங்க அப்பா ஒரு சிஎம்மா, ஒரு டெபுட்டி சிஎம்மாவோ, அதுலயே அவர் பெர்ஃபார்ம் பண்ணலைங்க. நாங்களாம் வாய்ப்புகளை தேடி, இப்போ நம்மளாம் இருக்கோம், வாய்ப்புகளை தேடி அலைஞ்சிட்டு இருக்கோம். ஏதாவது ஒரு வாய்ப்புகள் கொடுத்தாலும் நம்மளை ப்ரூவ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை தேடி அலைஞ்சிட்டு இருக்கோம். உங்களுக்கு எல்லாமே கிடைச்சிது. உங்கள் அப்பா சிஎம், உங்களுக்கு டெபுட்டி சிஎம், எல்லாம் ஆட்சி அதிகாரம் எல்லாமே உங்கள் கையில் இருந்துச்சு. அப்போவே அவர் எந்த வேலையும் பார்க்கல. அவர் இன்னி என்னைக்கு வந்து ப்ரூவ் பண்ண போகிறார்? ஸோ அவரை நாங்கள் பெரிதாக எப்போயுமே எடுத்துக்கொண்டதில்லை. அவர் கையில் நீங்கள் என்ன பண்ணாலும் அவரால் ஒரு அரசியல்வாதியாகவோ ஒரு பெரிய தலைவராக அவர் என்னைக்கும் அவர் ப்ரூவ் பண்ணவே முடியாது. அவர் எங்களுக்கு ஒரு பெரிய விஷயமும் கிடையாது. அவங்க அப்பாவே இப்போ வரைக்கும் அவருக்கான தனித்துவம் இல்லையே. அவரும் வந்து கலைஞரன் ஆட்சி, கலைஞர் பேனா, திராவிட மாடல் தான் சொல்றாரு தவிர ஸ்டாலின் தலைமையான அரசு நான் இதெல்லாம் செஞ்சிருக்கேன் அப்படின்னு ஸ்டாலின் தொடரட்டும் தான் அவங்க பிரச்சாரம். இல்ல அவர் வந்து இப்பவும் அவர் மேல ஒரு கான்ஃபிடென்ட், அவர் கவர்மெண்ட் மேல ஒரு கான்ஃபிடென்ட் கிடையாது. அவர் திராவிட மாடல் ஒன்று கிரியேட் பண்ணி அந்த மாடலை தான், அந்த லெகசியை தான் கொண்டு போக ட்ரை பண்றாரு தவிர்த்து அவருக்கான தனிப்பட்ட லெகசியை அவர் வந்து கேரி அவுட் பண்ணவே இல்லை. அந்த நம்பிக்கை, அந்த கான்ஃபிடென்ட் அவர்கிட்ட வரவே இல்லை. 2 தொகுதியில விஜய் அவர்கள் நின்னதே ஒரு கான்ஃபிடென்ட் இல்லாத காம்பியிலுமே ஜெயிப்பாருங்க. நான் சொல்றேன், அவர் நீங்க எந்த தொகுதி சொல்லுங்க, அந்த தொகுதியில் நிறுத்தினாலும் 100% பிரச்சாரத்திற்கே போகாமல் அவர் வெற்றி பெறுவார். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. எந்த தொகுதி நின்னாலும் அது அந்த கான்ஃபிடென்ட் எங்க எல்லாருக்குமே 100% இருக்கு. அதுல எந்த இதுவும் கிடையாது. அது கண்டிப்பாக நான் ஒரு கிளியர் மெசேஜ் இங்க நம்ம கொடுக்கணும். இந்த கிளியர் மெசேஜ், அதாவது சென்னையில் ஃபுல்லா திமுகவை தவிர யாரும் இல்லை, திருச்சியில் திமுகவை தவிர யாரும் இல்லை. இனிமேல் அப்படி இருக்காது. இனிமேல் அங்க எல்லாம் அனைவரும் தோற்கடிக்கப்படுவார்கள். இது இப்ப தலைவர் அங்க நிக்கிறனால இருக்கிற இம்பாக்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சென்னையிலேயும் அந்த இம்பாக்ட் தெரிஞ்சிருக்கும். அதுதான் அந்த மெசேஜ் தான் கொடுக்கணும். எத்தனை, ஏன்னா இப்போ சர்வேஸ்லாம் வரும்போது ஒரு 15% வாங்குவாங்க, சில அவங்க தான் டெசிஷன் மேக்கர்ஸாக இருப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் வெற்றி பெறுவாங்கன்னு எந்த சர்வேவும் வரமாட்டேங்குது. யாருக்குமே என்ன நடக்க போதுன்னே புரியலைங்க. மக்கள் என்ன எதற்கு தயாராக இருக்கிறாங்க யாருக்குமே புரியல. யாருக்குமே களம் எப்படி இருக்குன்னே புரியல. அதான் நீங்கள் சொல்லணும், சோ கால்டு ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு, சோ கால்டு அனலிஸ்ட்டு, இல்லை நாங்கள் வந்து இவ்வளோலாம் பண்ணி நாங்கள்லாம் மக்கள் இப்படிலாம் இருப்பாங்க, இப்படிலாம் வாக்குகள் வரும், இந்த நம்பர் அரித்மெட்டிக்கு திமுக பண்ணாங்க, இத்தனை கூட்டணி, இது வரைக்கும் 2 வே கண்டஸ்ட்டு, இருமுனை போட்டிகள் இருக்கனால அரித்மெட்டிக்கில் ஒர்க் அவுட் ஆகும். பிஜேபி ஏடிஎம்கே ஓட்டு போட விருப்பம் இல்லாமல் இங்கிட்ட வந்து போட்டுட்டு இருந்தாங்க. அப்போ தான் நம்பர் அரித்மெட்டிக்கில் ஒர்க் அவுட் ஆகும், கூட்டணியில் ஒர்க் அவுட் ஆகும். இப்போ எதுவுமே ஒர்க் அவுட் ஆக போகிறதுங்க. மக்கள் ஒரு டிஃப்ரெண்ட் வே, ஒரு பெரிய மாற்றம் அவங்க தயாராகிட்டாங்க.
அதனால் யாருக்குமே புரியல. அவங்களுக்கு கம்ஃபர்ட்டாக என்னமோ சொல்கிறாங்க. 4ஆம் தேதி பார்ப்பீங்க, ஏகப்பட்ட சர்ப்ரைஸ் இருக்குது. ஓகே, பொறுத்து பார்ப்போம் சார். நீங்கள் உங்கள் தொகுதியில் ராஜன் செல்லப்பா போன்ற ஒரு சீனியர் நிற்கிறாரு, இந்த பக்கம் ஒரு புதுமுகமான கிருத்திகா நிற்கிறாங்க. எந்த அடிப்படையில் நீங்கள் வெற்றி பெறுவீங்கன்னு நம்புறீங்க? சரி, ஒரு விஷயம் என்னென்னா, அதிமுகன்ற கட்சி மக்கள் மனசில் வந்து வெளியே போய் ரொம்ப நாள் ஆச்சு. எப்போ அவங்க வந்து திரும்ப போய் பிஜேபி கிட்ட போய் சேர்ந்தாங்களோ அப்போயே அவங்க வந்து மக்களை விட்டாங்க. ஒரு அம்மா இருந்த இடம், புரட்சித்தில் அம்மா இருந்த இடத்துல போய் எடப்பாடி அவர்கள் வந்து என்னைக்கு கர்ச்சீஃபை மூடிக்கிட்டு 3 வண்டி மாறி அமித்ஷா போய் பார்த்துட்டு ஒளிஞ்சிட்டு போய் பார்த்துட்டு வந்தாரோ அன்றைக்கே வந்து இவர்கள் எல்லாம் இவங்களை காப்பாற்றிக்கிறதுக்கு போய் வரிசையில் நிற்கிறாங்கன்னா அவங்களுக்கு கூட இருக்க தொண்டர்களே வெளியில் அவங்கள இதுதான் எங்கள் பொதுச்செயலாளர்னு சொல்கிறதுக்கே கஷ்டப்படுறாங்க. அந்த அளவுக்கான ஒரு அதிமுக வந்து எல்லா இடத்துலையும் மக்கள் இருக்கிற நம்பிக்கை இழந்து விட்டது. இவங்க எல்லாரும் பியூஷ் கோயல் பின்னாடி போய் நின்று பியூஷ் கோயல் பேட்டி கொடுக்குறாரு, பின்னாடி எல்லா அதிமுக அமைச்சர்களும் நிற்கிறாங்க. இதை பொதுமக்கள் யாரும் ரசிக்கவில்லை. அதெல்லாம் கடந்து போயிடுச்சு. இப்போ அது வந்து பாஜகவுடைய கிளை பிரிவு மாதிரி தான் இருக்குது. ஒரு விதத்தில் அதிமுக கண்டிப்பாக களத்தில் எங்கேயுமே இல்லை. இங்கே திமுக வேட்பாளராக போட்டிருக்காங்க. அவங்க வேட்பாளரை எப்படி போட்டாங்கன்னு புரியல. ஏன்னா அந்த அம்மா மேலே பண மோசடி வழக்குகள் நிறையா இருக்குது, ஆள் கடத்தல் வழக்கு இருக்குது, அவங்க அஃபிடவிட்டே இருக்கும், எல்லாமே இருக்கும். அது இல்லாமல் அவங்க கணவர் மேலே வந்து குழந்தையை பாலியல் வன்கொடுமை செய்து 10 வருடம் கடுங்காவல் தண்டனை வாங்கியிருக்காரு, அப்பீல் இருக்குது. ஸோ இப்படிப்பட்ட வேட்பாளரை கண்டிப்பாக இன்றைக்கி வந்து பெண்களுக்கு குழந்தைகளுக்கு பாதுகாப்புன்னு நம்மெல்லாம் பேசிகிட்டு இருக்கோம், போராடிட்டு இருக்கோம். ஒரு குழந்தைகிட்ட பாலியல் வன்கொடுமை செய்த ஒரு நபர் 10 வருஷம் சிறை தண்டனை வைக்கப்பட்ட நபர் இப்போ அந்த அம்மாவுக்கு தான் முதல் தேர்தல். இப்போ தான் முதல் அரசு தேர்தலுக்கு வந்திருக்காங்க. வர்றதுக்கு முன்னாடி பண மோசடி வழக்கு, ஆள் கடத்தல் வழக்கு எல்லாமே இருக்குது. நிறைய அவங்க அஃபிடேவிட்லேயே காட்டலை. அதெல்லாம் கொண்டு போனால் கண்டிப்பாக அவங்க வந்து டிஸ்குவாலிஃபை ஆயிடுவாங்க. அது எல்லாம் இருக்குது. அது இல்லாமல் கணவர் மேலே பாலியல் வன்கொடுமை வழக்கு இப்போ இதில் ஜட்ஜ்மெண்ட் வந்து இப்போ 9 வருஷம் ஆச்சு. 2016 ஜட்ஜ்மெண்ட் வந்து 10 வருஷம் ஆச்சு. ஸோ இப்படிப்பட்ட நபர் மக்களையும் ஏற்றுக்கொள்ள மாட்டார். அது இல்லாமல் தமிழகம் முழுவதும் எங்களுடைய தலைவருக்கான ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு, மாற்றத்துக்கான ஆலை தமிழகம் முழுசும் இருக்குது. 4ஆம் தேதி பார்ப்பீங்க. பரப்புரைக்கு மத்தியிலேயே எங்களுக்கு நேரம் அளித்து பல்வேறு அரசியல் சார்ந்த கேள்விகளுக்கும் உங்கள் தொகுதி சார்ந்த கேள்விகளுக்கும் பதில் அளிச்சிருக்கீங்க. நிறைவாக என்னோட எந்த குறுக்கீடும் இல்லாமல் நேரடியாக உங்கள் தொகுதி மக்கள்கிட்ட உங்களுக்கு ஏன் வாக்களிக்கணும், தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட ஏன் தாவேக்காவுக்கு வாக்களிக்கணும்னு உங்களுடைய விஷயத்தை ஒரு 1 மினிட் பேசிக்கலாம். கண்டிப்பாக. ஏன்னா நான் பார்த்த வரைக்கும் திருப்பரங்குன்றம் சுற்றியுள்ள எந்த பகுதியிலையும் வந்து அடிப்படை வசதிகளே இல்லை. அதாவது அவங்களுக்கான சாலை வசதிகள் இல்லை, குடிநீர் இல்லை, இன்னொன்று கழிவுநீர்கள் வெளியேறக்கான வழியே இல்லை. இதில் இந்த திருப்பரங்குன்றத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பகுதி மெஜாரிட்டியான ஏரியா வந்து கார்ப்பரேஷன் இருக்குது, மீதி ஃபுல்லாக கிராமங்களாக இருக்குது. கார்ப்பரேஷன் இருக்கெல்லாம் பார்த்துப்பீங்க, போன வருஷம் மேயர் வந்த பிறகு எல்லா கவுன்சிலர்ஸும் பெரிய அளவில் பணங்களை கொள்ளையடித்து விட்டு எல்லாம் 300 கோடி 100 கோடி 50 கோடியும் கொள்ளையடிச்சிட்டு எல்லாம் போயிட்டாங்க. மக்கள் கழிவுநீர் கூட இல்லாமல் கழிவுநீர் வெளியேறதுக்கான சூழ்நிலையெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. மழை காலத்தில் இவங்க எப்படி வாழ்கிறாங்கன்னு என்னால் கொஞ்சம் கூட யோசிக்கவே முடியல. ஏன்னா மழை வந்தால் சாலையும் இல்லை, கழிவுநீரும் ரோட்டில் இருக்குது, அவங்க வீடுக்குள்ளே ஃபுல்லாக கழிவுநீருக்குள்ளே தான் மிதக்கணும். அடிப்படை வசதி எதுவுமே இல்லாமல் கஷ்டப்பட இந்த மக்களுக்கு அவங்களோட தேவைகளே ரொம்ப மினிமமாக தான் இருக்குது. எங்களுக்கு கழிவுநீர் கால்வாய்கள் ப்ராப்பராக அமைக்கணும், ரோடுகள் வேணும், குடிநீர் எங்கேயுமே இல்லைங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து என்னென்னா நிலத்தடி நீர் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. மதுரையோட மொத்த கழிவுநீரும் வந்து இங்கே தான் வந்து திருப்பரங்குன்றம் கான்ஸ்டுவன்ஸில் தான் வந்து கொட்டுறாங்க. மொத்த குப்பையும் இங்கே தான் கொட்டப்படுது. ஸோ அதனால் எல்லா நிலத்தடி நீரும் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு. ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து குடிநீர் இல்லாமல் எல்லாம் சின்ன சின்ன குடியிருப்புகள் 3 மாடி இருக்குன்னா கீழேருந்து ஒவ்வொரு குடமாக எடுத்துகிட்டு போகிற நிலைமையில் தான் இருக்காங்க. மக்கள் கடுமையான அவதியில் இருக்காங்க. அவங்கள அதை கேட்கறது கூட ஆள் இல்லை. இதில் ஒரு விஷயம் என்னென்னா, இது வந்து ஒரு சில ஏரியா மேட்டு பகுதியும் ஒரு சில ஏரியா தாழ்வான பகுதியாக இருக்கும். ஸோ இதுக்கு பெரிய லெவலில் ஸ்கீம் போட்டு கழிவுநீருக்கும் குடிநீருக்கும் போட்டு ஆரம்பித்தா தான் உங்களுக்கு சரியாக கொண்டு போய் சேர்க்க முடியும். ஸோ பல அடிப்படை திட்டங்களே அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்கப்படாமல் மிகவும் துன்பத்தில் இருக்க மக்கள். அது இல்லாமல் இவங்க வந்து போதை மருந்து வந்து இங்கே மோசமாக இருக்குது, கஞ்சா புழக்கம் அதிகமாக இருக்குது. இவ்வளோ சொல்கிறாங்கல்ல திருப்பரங்குன்றத்தை பற்றி. திருப்பரங்குன்றம் அந்த கிரிவலை பாதை சுற்றியே பார்த்தீங்கன்னா 6 ஒயின் ஷாப் மேலே இருக்குது. எங்கே பார்த்தாலும் ஒயின் ஷாப் இருக்குது. ஸோ இவங்க அங்கே வந்து பார்த்திங்கன்னா காமன் டாய்லெட், அதாவது பொது கழிப்பிடங்கள், வர்றவங்க ஊர்லேருந்து வர்றாங்க, பொது கழிப்பிடங்களே இல்லைங்க. குடிநீர் வசதி கூட அங்கே இல்லை. ஸோ எதுவுமே செய்யாமல், எந்த அடிப்படை வசதி இல்லாமல் இந்த மக்கள் வந்து அமைதியாக வாழ்ந்துட்டுருக்காங்க. இவங்களுக்கு தேவையான எல்லா கோரிக்கைகளையும் நான் எடுத்திருக்கேன், அங்கங்கே பேசியிருக்கிறேன். அவங்களுக்கு தேவையில்லாத இடத்துல நிறைய இடத்துல வந்து ஒயின் ஷாப் இருக்குது. ஏன்னா இது எல்லாமே வந்து ஹைவேஸ் சுற்றி இருக்குது. ஒரு பக்கம் கோயம்புத்தூர் ஹைவே, இன்னொரு பக்கம் மதுரை ஹைவே இருக்குது. ஸோ அந்த ஹைவேஸில் இருக்கிற இடங்களில் பார்த்திங்கன்னா அங்கே வைக்க முடியாத ஒயின் ஷாப்புகளை எல்லாத்தையும் உள்ளே வச்சுருக்காங்க. ஸோ எல்லா கிராமத்துக்கும் முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு பெரிய அளவில் ஒரு ஒயின் ஷாப்பு, பெரிய பார் இருக்குது. வெளியூர்லேருந்து வர்றவங்க, விருதுநகர், வெளியூர் போகிறவங்க, வெளியூரில் டூரிஸ்ட் போகிறவங்க எல்லாரும் இங்கே வந்து குடிச்சிட்டு போகிறதுக்கான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்திருக்காங்க. அது எல்லாம் மாற்ற வேணும்னு கேட்டிருக்காங்க. நானும் நிறைய இடத்துல அந்த கோரிக்கை சொல்லியிருக்கேன். 5ஆம் தேதிக்கு அப்புறம் தேவையில்லாத இடங்கள் இருக்கிற மதுபான கூடங்கள் மூடப்படும்னு நாங்களும் வாக்குறுதி கொடுத்துருக்கோம். கஞ்சா புழக்கம் அதிகமாக இருக்குது. ஏன்னா இங்கே இடத்துல நிறைய ஒயின் ஷாப் இருக்கலாம். ஸோ இது மாதிரியான ரொம்ப அடிப்படை தேவைகள் பாதுகாப்புன்னு கேட்டிருக்காங்க. உறுதியாக செய்து கொடுப்போம்னு நாங்கள் சொல்லியிருக்கோம். இதே மாதிரி தான் தமிழகம் முழுசும் இருக்குது. தமிழகம் முழுசும் அவங்களுடைய மக்களுடைய கோரிக்கை ரொம்ப பேசிக்காக இருக்குது.
எங்களுக்கு அடிப்படை தேவைகள் எங்களை மரியாதையை நடத்தணும். அடிப்படை தேவைகள் நீங்கள் நல்லவராக லஞ்சம் வாங்காமல் செயல்பட்டாலே போதும், நாடு திருந்து நினைக்கிறாங்க. அதை நாங்கள் கண்டிப்பாக செய்து கொடுப்போம். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ரொம்ப நன்றி சார். பல்வேறு அரசியல் கேள்விகளுக்கு பரப்பரைக்கு மத்தியிலும் நேரம் கொடுத்து பதில் கொடுத்தீங்க. நேரத்துக்கும் கருத்துக்கும் மிக்க நன்றி. நன்றி தினேஷ். நன்றி.